ஏங்க முதல்ல உங்கள் கட்சியினுடைய கூட்டத்துக்கு வந்து தவறி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதற்கு முதல்ல ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடிகள் தமிழ்நாடு முழுக்க அரை கம்பத்தில் 1 மாதத்துக்கு பறக்க விடப்படும் சொன்னீங்களா? தாவேகாவுடைய தொண்டர்கள் வெளியில் போகும்போதோ அல்லது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போதோ கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு போங்க சொன்னீங்களா? அதான் திருமாவளவன் சரியாக சொன்னார். அவர் மேலே இருந்த கொஞ்சம் இருந்த கஷ்டம் கூட போயிருச்சு, அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்றார். 100க்கு 100 சரி டாக்டர் திருமாவின் கருத்து, 100க்கு 100 சரி. ஏங்க உங்கள் முகத்தில் குற்ற உணர்வு இல்லை, உங்கள் மனசில் அது தெரியல. கேட்டால் சொல்கிறாங்க அவர் அழுதுருந்தா நீங்கள் இப்படி பேசியிருப்பீங்க, அவர் அப்படி பேசியிருந்தா நீங்கள் அப்படி பேசியிருப்பீங்க. டே ஒன்றுமே பேசலடா அவர். நாமக்கல் அதை பைபாஸ் வந்து நீங்கள் உள்ளே வரீங்க சார். ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவன் மக்களை சந்திச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது லைட் ஆஃப் பண்ணி திரையை மட்டும் உள்ளே போவானாங்க? உங்களுக்கு தெரியணும் நம்ம 7:45 மணிக்கு வரோமே, எத்தனை மணிக்கு வரோன்னு சொன்னோம், இவ்வளவு நேரம் காத்து கிடக்கிறாங்களே, அவங்களுக்கு தண்ணி இருக்குமா, சோறு இருக்குமா, நிற்க முடியுமா, மூச்சு விட முடியுமா? கூப்பிட்டுருக்கு நிகழ்ச்சிக்கு யார் கூப்பிட்டாங்க? ரேவந்த் ரெட்டிங்கிற ஒரு ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் காரனை கூப்பிட்டாங்க. அவர் இன்றைக்கி போய் காங்கிரஸில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அவர் கேட்டிங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் தான். அவர் அரசு எடுத்து பேசிடுவார். அவர் உதயநிதி அவர்கள் பேசின சனாதன தர்மக்கு எதிரான கருத்தை பேசிடுவார், ரேவந்த் ரெட்டி பேசிடுவாரா? அவரை கூப்பிட்டு விழா நடத்துறீங்க நீங்கள். சீமான்ட்ட அந்த கட்சிக்காரன் ஒருத்தன் பேசுகிறத விஜய்கிட்ட அவன் கட்சிக்காரன் பேசிடுவானா? விஜய்கிட்ட முதல்ல நெருங்க முடியுமா? முதல்ல ஃபோட்டோ எடுக்க மட்டும் தான் நெருங்க முடியும், செல்ஃபி கூட எடுக்க முடியாது உங்களால். உண்மையிலேயே நக்கீரன் கோபாலன் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா விஜய் ஜெயிலில் இருந்திருப்பார். அவர் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாருங்கிறது வேற, ஒரு வேளை வந்திருந்தாருன்னா ஜெயிலில் இருந்திருப்பார். இவங்க அண்ணாநகர் சிறுமி வழக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு போனாங்க, அதை தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணி போனாங்க, சிபிஐ கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டாங்க. அப்படி கூட இவங்க கேட்டிருக்கலாம், எடுத்தோன்னு சிபிஐ கேட்டிருக்காங்க. இப்போ ஏன் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சிபிஐ வந்தால் உடனே தீர்வு கிடச்சிடுமா? அப்போது என்ன நினைக்கிறாங்க இவங்க? அப்போ சிபிஐ ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது, சிபிஐ ஒன்றிய அரசினுடைய ஒரு ஏவல் துறையாக இருக்குன்னு சொன்னவங்க தான் தாவேகா. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸு இதெல்லாம் வச்சு மாநில கட்சிகளை ஒடுக்குகிறது அப்படிங்கிற விமர்சனத்தை தாவேகா ஏற்கிறதா எதிர்க்கிறதா? கலைஞர் தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறவங்க கூட இந்த விவகாரத்தை மிக கடுமையாக எதிர்த்துட்டு வராங்கிறதா செய்தி ஊடகங்களுடைய பகிரிக்குழுவில் பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு, பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எப்பயோ அப்ளை பண்ணேன், இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் அப்ளை பண்ணேன், ஆனால் நேற்று வந்த பசங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குது, இது எப்படி நியாயமாகும் இப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. யூடியூப்பில் மட்டுமே இயங்கினவங்க, யூடியூப்லேயே அதிகமான இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் வீடு அலோகேட் பண்ணீங்க? நான் இத்தனை வருஷமாக செய்தியாளராக இருக்கிறேன், நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒளிப்பதிவாளராக இருக்கிறேன், எனக்கு ஏன் கொடுக்கலன்ற ஒரு சந்தேகம், ஒரு சர்ச்சை, ஒரு பேச்சு எழ ஆரம்பிச்சிருக்குது. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தலையங்கம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அருள்மொழிவர்மனிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி, நலமா இருக்கமா சார்? இப்போ கரூரில் நடந்த இந்த சம்பவத்தோடைய ஈரம் குடும் காயில் அதுக்குள்ளே தாவேகாவின் பனையூர் அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டம் நடத்தியிருக்காங்க. ஒருவேளை தாவேகாவினர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னு நினச்சி இந்த மாதிரியான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களா? நீங்கள் கேட்குற கேள்வியில் நம்ம அவங்க எப்படி செயல்பட்டுருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்கம்மா, அல்ல என் வீட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்குன்னு வச்சுப்போமே. நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் மறைஞ்சிருக்கலாம், சொந்தக்காரங்க யாரும் தவறு இருக்கலாம், ஒரு தூரத்தை சொந்தமாக கூட இருக்கலாம். கேள்விப்பட்டிருந்தோம் அப்படின்னாலே ஓகே, நம்ம இந்த நிகழ்ச்சி தள்ளி போட்டுருவோம், இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டாம், இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்.
அந்த உணர்வு அற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாதவனால தான் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் ஈடுபடுறதுக்கு உங்களை முதல்ல உந்தி தள்ளும் மனசு. முதல்ல இது எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு அந்த கட்சியில் யாருமே இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. டாப் டு பாட்டம் அங்கே யாரு கூடயுமே லிங்கில் யாருமே இல்லை. ஏங்க முதல்ல உங்கள் கட்சியினுடைய கூட்டத்துக்கு வந்து தவறி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதற்கு முதல்ல ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடிகள் தமிழ்நாடு முழுக்க அரை கம்பத்தில் 1 மாதத்துக்கு பறக்க விடப்படும் சொன்னீங்களா? தாவேகாவுடைய தொண்டர்கள் வெளியில் போகும்போதோ அல்லது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போதோ கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு போங்க சொன்னீங்களா? இதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயங்க. இது சாதாரணமாக ஒரு கட்சியை நேற்று ஒருத்தன் லெட்டர் பேட்டில் ஆரம்பித்தா கூட அவனை அதை ஃபாலோ பண்ணுவான். கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் செய்வான். டைஃபி, எஸ்எஃப்ஐ, சிபிஎம், சிஐடியு, ஏஐசிடியு போன்ற அமைப்புகள், இடதுசாரி இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள் கடந்த நாள் 2 நாளுக்கு முன்னாடி பகத்சிங் பிறந்தநாள் வந்துச்சு. அப்போதெல்லாம் அவர்கள் நியமித்திருந்த, அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து பண்ணியிருக்காங்க, ஒத்தி வச்சிருக்காங்க. வேண்டாம் நிகழ்ச்சிகள். ஏன் வேண்டாம்னா அங்கே அத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறது. 41 உயிர் தமிழ்நாடு செத்து போயிருக்கிறாங்க. நம்ம தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. நமக்கு நிகழ்ச்சியை வேணாம், ரத்து பண்ணும். ஒரு அடையாள ரத்து, ஒரு அடையாள ரத்து கூட உங்கள்கிட்ட இருந்து வரல. ஃபோட்டோ லீக் ஆகிற அளவுக்கா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? முதல்ல பார்க்குறதே தப்பு, அதுலேயும் ஒரு மட்டமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் ஒரு ஜேர்னலிஸ்டாக நம்ம இன்னும் வெளியில் வரலங்க. அதுலேருந்து ஒரு காமன் மேன் வெளியே வந்திருக்க மாட்டான், அவன் பாதிச்சதை வெளியே வந்திருக்க மாட்டான். நீ தான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்ப. உன்னுடைய கூட்டத்தை வந்து செத்து போயிருக்கிறான் அந்த மக்கள். அப்போ அந்த அற உணர்வு கூட உங்களுக்கு ஏன் இல்லை? எப்படி அது உங்களுக்கு தோணுதுன்னு எனக்கு தெரியலையே. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோல கூட பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அவரோட வருத்தத்தை கூட தெரிவிக்கல. ஆளும் கட்சியை மட்டும்தான் சாடுற மாதிரியான ஒரு பதிவாக தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி இந்த மாதிரியான அரை கம்பத்தில் வந்து கொடியை பறக்க விடுறது, இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நீங்கள் கேட்குற கேள்வி தான் யதார்த்தமான இயல்பான ஒரு கேள்வி. தலைவரே அப்படி தானங்க இருக்கிறாரு. எப்படி தலைவரே அப்படி தான் இருக்கிறாரு. தலைவர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணணும்? தலைவரெல்லாம் கூட விட்டுருங்க. ஒரு சாதாரணமான ஒரு மனிதர். இப்போ நம்ம வந்து இங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்மா, நண்பர் ஒருத்தர் வராரு. வரும்போது அவர் ஏதோ சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சுக்கோங்க. ஏன்னா புத்த கடைக்கு வரோம், கீழே விழுந்து விட்டார், தலையில் அடிச்சுக்கிட்டாருனா சாரிங்க, என் இடத்துக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சாரி. நான் சாரி கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் நான் சாரி கேட்பேன். தார்மீக பொறுப்பு எடுத்து நம்ம இடத்துக்கு தானே வந்திருக்கிறார் அவர். இப்போ உன்னைய பார்க்க தானே அத்தனை பேர் வந்தான், உன்னைய பார்க்கணும், உன்னை ரட்சிக்கணும்னு சொல்லி தானே அத்தனை பேர் வந்தான். ஐயோ இவரை பார்த்தா போதுமேனு வந்தான் நம்ம மக்கள். அவன் தானே தவறி போயிருக்கிறான். தார்மீக பொறுப்பை நான் ஏற்கிறேன், தாவேகா ஏற்கிறது. இது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. இனிமேல் என்னுடைய கூட்டங்களில் நான் இன்னும் சில விஷயங்களை சரியாக கடைபிடிப்பேன். ஓப்பனாக சொல்லி தொலையாமல் கூட போங்க, நீங்கள் லேட்டாக வந்து அந்த மறைச்சு கூட தொலைங்க. ஒரு மறைமுகமாவது உங்களுடைய மன்னிப்பு நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. முதல்ல ஏன் விஜய் இவ்வளோ கரிசனம் காட்டணும்னு எனக்கு தோணுது. அதான் திருமாவளவன் சரியாக சொன்னார். அவர் மேலே இருந்த கொஞ்சம் இருந்த கரிசனம் கூட போயிருச்சு, அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்றார். 100க்கு 100 சரி டாக்டர் திருமாவின் கருத்து, 100க்கு 100 சரி. ஏங்க உங்கள் முகத்தில் குற்ற உணர்வு இல்லை, உங்கள் மனசில் அது தெரியல. கேட்டால் சொல்கிறாங்க அவர் அழுதுருந்தா நீங்கள் இப்படி பேசியிருப்பீங்க, அவர் அப்படி பேசியிருந்தா நீங்கள் அப்படி பேசியிருப்பீங்க. டே ஒன்றுமே பேசலடா அவர். மற்ற மாவட்டத்தெல்லாம் நடக்காமல் கரூரில் மட்டும் ஏன் நடக்குது? அப்போ இது திமுக செய்த சதிதான் அப்படின்னு தாவேக்காவினர் தரப்புலேருந்து சொல்லப்படுது. இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன். நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் பல இடங்களில். 10 கால மணி தான் பதிவு பண்ணுறாரு. நாமக்கல்லில் 34 பேர் மயக்கம் அடைஞ்சாங்க. இவங்க போட்ட விக்கிரவாண்டி கூட்டத்தில் 440 பேர் மயக்கம் அடைஞ்சாங்க. அதை நான் சொல்லலை. கட்சியில் இருந்து நிர்வாகிகளுக்கு மத்தியில் பொறுப்புகளை பார்த்து அதன் பிறகு அவர்களிடமிருந்து வெளியே வந்திருந்து இன்னைக்கு விடுதலையாக இருக்கக்கூடிய தோழர் ஜெகதீஸ்வரன் சொல்கிறார். நான் ஏன் விடுதலை என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தேன்னா அவர் கொஞ்சம் அறிவாளி, படித்தவர், அரசியல் தெரிஞ்சவர், அவரால் அங்கே இருக்கவே முடியாது, அதான் வெளியில் வந்துட்டார். அவர் சொல்கிறாரு 443 பேர் அருள் மயக்கம் அடைஞ்சாங்க. இதை நான் சொல்லலை, எங்கிட்ட புஷி ஆனந்த் சொன்னது, எங்கிட்ட புஷி ஆனந்த் சொன்னதுங்கிறாரு. மறுக்க முடியுமா தாவேகாவால்? அப்போ 440 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. see the difference. அதில் ஒருத்தருக்கு சரியான மருத்துவ சிகிச்சை போலன்னா இருப்பாங்க, உயிரிழந்திருப்பாங்க. அதன் பிறகு அந்த எல்லா கூட்டங்கள்லையும் என்னைக்காச்சும் ஒரு கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் சொன்ன டைமுக்கு வந்திருக்கிறாராங்க. என்ன சொல்கிறாங்க கேட்டால், அவர் என்னங்க பண்ணுவார், மக்கள் திரளாக வந்திருக்காங்க. எப்படிங்க அஜித்குமார் வீட்டுக்கு போனீங்க? அஜித்குமார் வீட்டுக்கு இரவோடு இரவாக எப்படி போய் பார்த்தீங்க? அனிதா வீட்டுக்கு எப்படி போனீங்க? சரி அன்றைக்கா கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு உடான்ஸை விடுவீங்க, சரி ஓகே.
மற்ற வேலைகள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நேரம்லாம் சரியாக தெரியலையா? சென்னை டு நாமக்கல் எப்படி வேகமாக போகிறீங்க? சரி, இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற கட்சிகளில் நம்ம பார்க்கும்போது மற்ற கட்சி தலைவர்களும் கூட்டம் சேர்ந்த பிறகு தானே மேடைக்கு வராரு, இல்லை கூட்டம் சேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்ட பிறகு தானே வராரு. இப்போ விஜய் மேலே என்ன தப்பு இருக்கு? கூட்டம் சேர்ந்துருச்சா, எனக்கு இவ்வளோ பலம் இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக தானே இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டு. அப்போ நீங்களும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தான். இன்னொன்று, மற்ற கட்சி கூட்டத்தை இது ஒப்பிடாதீங்க. மற்ற கட்சி கூட்டத்தில் இப்போ சீமான் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்க வருவான். எல்லாருக்குமே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும், பொலிட்டிக்கலாக ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி திமுக என்ன சொல்லுவார்னு கேட்க வருவான். இங்கே எப்படியா வரான்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுகிறாரு, எதுக்காக வருவான்? பிஜேபி ஏதாவது சொல்கிறாரா, ஆர்எஸ்எஸ் திட்டுறாரா கேட்க வருவான். விஜயை பார்க்கணுன்னு வரான், வேறு எதுக்காகவுமே அவன் வரல. பச்சிலம் குழந்தைய ஒரு தாய்மார் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நான் அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை, அவங்கள நான் தவறாகவே பேசலை. அவங்க எதுக்காக வராங்கன்னு நினைக்கிறீங்க? விஜயை பார்க்கணும், அவ்வளோதான். இது ஒன்றுக்காக தான் அவங்க வராங்க. நாமக்கல் அதை பைபாஸ் வந்து நீங்கள் உள்ளே வரீங்க சார். ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவன் மக்களை சந்திச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது லைட் ஆஃப் பண்ணி திரையை மட்டும் உள்ளே போவானாங்க? உள்ளே போகிறாருங்க அவர். ஃபுல்லாத்தையும் திறந்து லைட் ஆன் பண்ணிட்டு மக்களுக்கு மனதை சொல்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை பார்த்துருந்தா அங்கே திரும்பி போயிருப்பான். இதுக்கு தானே வந்தோம், தரிசனம் கிடச்சிருச்சு, போ 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 வீட்டுக்கு போன்னு போயிருப்பான். மதுரையில் அப்படி தானே ஆச்சு. அவர் ரேம்பாக் முடிச்சாரு, பாதி பேர் கிளம்பிட்டான். ஏன்? அவரை பார்க்கணுன்னு வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அவனை சொல்லி கொத்தம் இல்லை, அவனை சொல்லி நம்ம எதுவும் பண்ண முடியாது. விஜய்க்கு எங்கே போச்சுன்னு கேட்குறேன். உங்களுக்கு தெரியணும், நம்ம 7:45 மணிக்கு வரோமே, எத்தனை மணிக்கு வரோன்னு சொன்னோம். இவ்வளவு நேரம் காத்து கிடக்கிறாங்களே, அவங்களுக்கு தண்ணி இருக்குமா, சோறு இருக்குமா, நிற்க முடியுமா, மூச்சு விட முடியுமா? நம்ம இங்கே நின்று பேசி முடிச்சுட்டு போயிடுவோம், அரசு சொல்கிறத கேட்போன்ற அடிப்படை புரிதல் இல்லாமல், இல்லை நான் அங்கே தான் போய் பேசுவேன், அப்போ தான் எங்களுக்கு வந்து வியூ கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஏடிஜிபி டேவிட்சன் சொல்கிறாரு. அவங்க சொன்னவங்க கேட்கலங்கன்றாரு. கேட்டிருந்தா உயிர் பழிச்சிருக்குமா? சீக்கிரம் வந்திருந்தா சாவு நடந்திருக்காதுல்ல. அரசினுடைய பிழையாக நான் பார்க்குறதுங்க, அரசு பண்ண பெரிய தப்பு. இவங்களை பேச அனுமதிச்சிருக்க கூடாது. முதல்ல இந்த இடத்த கொடுத்துருக்கக்கூடாது, பேச விட்டுருக்கூடாது. டைம் ஆகிடுச்சு சார், நீங்கள் கொடுத்த நேரத்தில் வரல, கிளம்புங்க. இப்போ மற்ற கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வாக்குவாதம் பண்ணுவான். எப்படி வாக்குவாதம் பண்ணுவான்? இப்போ எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சி இருக்குது, பேச வச்சுக்கோங்களேன். சார் இதெல்லாம் பார்த்து பேசுங்க சார், பிஜேபியெல்லாம் பார்த்து பேசுங்க சார், ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, நீங்கள் நிறுத்துங்க. இன்னும் 1 hour டைம் 2 மணி நேரம் பேசுகிறீங்கன்னுவான். சீமான் சண்டை போடுவாங்க. சார் நீங்கள் 1 hour டைம் கேட்டீங்க, 2.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் இது பேச்சுவார்த்தையில் சண்டை, ரொம்ப நேரம் பேசுகிறீங்கிறதுக்காக சண்டை. இங்கே அப்போல்லாம் சண்டை வராது. ஏன்னா அவரே சொல்லிட்டார், 3 நிமிஷம் தான் பேச போகிறேன், ஏன்னா அதை கூட பேச விட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாரு. அவரும் மனப்பாடம் பண்ணதை கொடுக்க போகிறாங்க. அதில் பிழையாக ஒரு 10 வார்த்தை பேச போகிறாரு, அப்புறம் 10 சாரி கேட்பார். நல்லாச்சு, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். செத்து கிடக்குறான்யா, செத்து கிடக்குறான், வெற்றி நிச்சயமா உங்களுக்கு? அந்த 10 மணி நேரம் நடக்கும். அன்றைக்கி காலிலேருந்து இரவு 10 மணி நேரம் நடக்கும். அந்த அவருடைய பரப்புரையை போடுவாங்க. அதில் அதிகமாக நம்ம காதுகளில் கேட்ட ஒளி என்ன தெரியுமா? உங்கள் விஜய் உயிரென வான்னு கேட்பார். உயிரே போயிடுச்சு, ஏன் வரல? உங்கள் விஜய் தானே மக்கள் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் ஸ்பாட்டுக்கு வரல? ஸ்பாட்டுக்கு வரலாம் கேட்டோம்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, எங்களை வந்து தடுத்துட்டாங்க. தடையினா அதை உடைச்சிட்டு வாங்கய்யா, அதுக்கு தானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருங்க. அவர் வந்தா இன்னும் சலசலப்பாகும், அதனால தான் வர திரும்ப இதை காதுல கேட்டு புளிச்சு போச்சு கவிப்பிரியா. அப்படி நீங்க வந்து சலசலப்பாகுதுன்னா நீங்க அரசியலுக்கே வராதீங்க. ஏங்க, எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா, ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டமா, அண்ணாவுக்கு வராத கூட்டமா, வைகோவுக்கு வராத கூட்டமா? வந்தா சலசலப்பாயிரம் வராதிங்க. ஏன்னா அரசியலுக்கே வராதிங்க. ஒரு வேளை நாளைக்கு சிஎம் ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க? இப்போ வேற ஒரு ரூட் எடுத்துக்கிட்டாங்க. இவர் அதிகாரத்துக்கு வந்துட்டாருன்னா போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், அப்போ வந்து பாதுகாப்பாக வந்துட்டு போயிடும். ஆனால் மக்கள்கிட்ட உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி கிடக்குது. இப்போ உங்களை மாதிரியான ஊடகங்கள் இல்லை ஊடகவியலாளர்கள் இல்லை ஊடகங்களாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தான் இந்த மாதிரி விஜய் வந்து நேரத்துக்கு வரல, இந்த மாதிரியான தப்பை செஞ்சதால தான் இத்தனை உயிர் வந்து பறி போயிருக்கு அப்படின்னு அவர் தான் முதன்மையான குற்றவாளி நம்ம சொல்கிறோம். அவர் தான் பிரைமரி ரீசன் நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறோம். ஆனா நீங்க மக்கள் கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, விஜய் என்ன செய்வாரு, அவர் கேட்ட இடத்த கொடுத்திருந்தா இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்காது இல்லையா, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் தான் எல்லாருக்குமே இருக்கு. இல்ல, அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமா இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரவுண்டு. மக்களுக்கு வந்து டக்குன்னு பாவம் பார்த்துருவாங்க.
இப்போ நடக்கிறது என்னென்னா அவங்க மக்கள் பார்க்குறாங்கன்னா நம்ம வந்து புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. திரும்பி சொல்கிறேன், கிரவுண்டு என்னவா வேணா இருக்கலாம், நிறைய பேர் மது குடிப்பவனாக இருக்கலாம், அதுக்காக நம்ம மது குடிக்கிறத ஆதரிக்க முடியாது. தப்புன்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் சாதி பார்க்குறவனா இருப்பான், சாதி பார்க்கக்கூடாதரா தப்புலாம் நம்ம பயிற்று வச்சுக்கிட்டே நம்ம இருக்கணும், அதான் நம்ம கடமை. அதே மாதிரி தான் நிறைய பேர் அவர் என்னங்க பண்ணுவாருன்னு சொன்னாலும் அவர் மேலே இருக்கிற பிழையை குறைய சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அந்த கிரவுண்டை அப்படி இருக்குன்னு அந்த கிரவுண்டை மாற்றி ஆகணும் நம்ம. இது நிறைய பேர் நினைப்பாங்க, ஓ இப்போ திமுகவுக்கு ஆதரவாக போகுது அப்படிலாம் கிடையாது. திமுக என்ன அயோக்கியத்தனங்களை பண்ணுது, திமுக என்ன நிர்வாக பிழைகளை பண்ணுது, திமுக என்ன ஊழலை பண்ணுதுங்கிறத தொடர்ச்சியாக நம்மளாம் பேசிட்டு தான் இருக்கணும். யாரும் இங்கே பேசாமலாம் இல்லை. விஜயோட நம்மளாம் அதிகம் பேசியிருக்கோம். விஜயோட 100 விட நான் அதிகமாக நான் போட்டிருக்கேன். எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது. எங்கே திமுக திட்டணும், எங்கே திமுக வந்து பாராட்டணும் நமக்கு தெரியும். இது பண்ணாங்களே கல்வி விழான்னு ஒன்று, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற விழாவுக்கு எதுக்குமா சிவகார்த்திகேயனை கூப்பிடணும், எதுக்குமா வெற்றிமாறனை கூப்பிடுறீங்க? மிஸ்கின் என்னம்மா பண்ணார்? வெளிப்படையாக மது குடிக்கிறத ஆதரிக்கிற நபர் தான் மிஸ்கின். பெண்களை கொச்சையாக காட்டுற ஒரு மிஸ்கின். பெண்கள் பின்னாடி ஃப்ளோட் பண்ணிட்டு போகிறத ஆதரித்து படம் எடுக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன், நடித்தவர் தான் சிவகார்த்திகேயன். அவங்கள கொண்டு போய் நிற்க வச்சு நீங்கள் கல்வி சொந்த மணிக்கு விழா எடுக்கிறீங்க. கென்னித்ராஜன் ஒரு தோழர் இருக்கார், அவருடைய அப்பா தூய்மை பணியாளர், கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்து ரொபோட்டிக்ஸ்டே இன்றைக்கி டாப் லெவலில் இருக்கார் தமிழ்நாட்டில். மிக முக்கியமான ஒரு தொழில் முனைவோர் அவர் அந்த அரசாங்கமே அங்கீகரித்தாங்க, தொடர்ச்சி அவரை பேச விட்டாங்க. அவரெல்லவா அங்கே வந்து நின்றுருக்கணும் கல்வியை பற்றி பேச. அப்போ கல்வியாளர் யாருமே அந்த விழாவுக்கு வரலையா? கூப்பிடலாமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வந்தாங்கன்னா மண்டையில் கொட்டுவாங்கன்னு தெரியும், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ யார் வந்து பேசுவா? எழுதி கொடுத்ததை யார் பேசுவா? சினிமாக்காரங்க பேசுவாங்க. அப்போ எழுதி கொடுத்தது பேச வந்துட்டாங்க. அதை கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு வெற்றிமாறன் போன்றவர்கள கூப்பிடுறாங்க. அவர் வந்திருக்கவே கூடாது. முதல்ல வெற்றிமாறன் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்கணும். அவரெல்லாம் வந்திருக்கவே கூடாது. உங்களுக்கு ஸ்பேஸாக இல்லை, வேறு நெருக்கடி கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவர் வந்துட்டார். அந்த இடம் யாருக்கான இடம்? கல்விக்கான இடம். இஸ்ரோ இயக்குனர் மயில்சாமி கூப்பிட்டுருக்கலாம். நீங்கள் அஸ்ரோன் இயக்குனர் வெற்றிமாறனை கூப்பிடுறீங்க. இந்த பக்கம் எவ்வளவோ துறைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா, சாதனைகள் இருக்காங்க. பிரின்ஸ் கஜேந்திர பாபு இருக்கிறாரு. ஃபின்லாந்து போன்ற உலக நாடுகள்லாம் பயணித்து கல்வி பற்றின விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடலாம், இந்த மக்களை விழிப்புணர்வு பண்ணிடலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக போராட்டிருக்க பேர ஜவஹர் நேசன் போன்றவர்களை நீங்கள் சேர்த்துருக்கலாம், கூப்பிட்டுருக்கலாம், அறிவுரைகள் கொடுத்துருப்பாரு. நான் வந்து இந்த சினிமா துறையை தப்பாக சொல்லலை. அடிப்படை கல்வி கூட இல்லாமல் நீங்கள் சினிமா உச்சத்துக்கு போயிட முடியுமா? முடியாதா? கட்டாயமாக முடியும். உள்ளே போய் நீங்கள் படிக்கிறது வேறு, அடிப்படை கல்வி கூட இல்லாமல் உங்களால் சினிமா உச்சத்துக்கு தொற்ற முடியும். இப்போ சிவகார்த்தி 2 டிகிரி வச்சிருக்கிறேன்றாரு, வெச்சாட்டியுமே கூட சிவகார்த்தி நல்லா நடிச்சிருப்பாரு. படித்ததுக்கும் திரைத்துறைக்கும் தொடர்பே இல்லையே, டைரக்டாக கனெக்ஷனே கிடையாது. அப்போ நீங்கள் இவங்களுக்கு கூப்பிட்டே கல்வி விழா பண்ணுறீங்க, ஏன்னா மூடி மறைக்கிறீங்க. இன்னொன்று, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் விஜய் போன்ற நபர்களை சமாளிப்பதற்கு திரை பிம்பங்களை இந்த அரசை ஆதரிக்க வைக்கலான்னு சொல்லி மாற்று வழி யோசிக்கிறீங்களா? அது உங்களுக்கு எதிராக தான் போய் முடியும். அப்போ திருப்பி நீங்கள் என்ன மக்களை பண்ணுறீங்க? எதிர்கால சமூகத்தை என்ன பண்ணுறீங்க? சினிமா கவர்ச்சியை ஊட்டுறீங்க. சிவகார்த்திகேயனே சொன்னார் அப்படின்னு தான் அவன் யோசிப்பான், வெற்றிமாறனே சொன்னாருன்னு யோசிப்பான். நாளைக்கு என்ன பண்ணுவான்? சரி நம்மளும் அந்த பக்கமாக போவோம், அவங்களே ஆதரிப்போன்னு தான் போவான். உண்மையிலே ஒரு திராவிட இயக்கம் பண்ண வேண்டிய வேலை என்ன? திராவிட இயக்கம் செய்ய வேண்டிய வேலை என்ன? சினிமா கவர்ச்சி ஊக்குவிக்கிறதா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை? சினிமா துறையினரை கூப்பிட்டா தான் இந்த விழா வந்து மக்களிடம் போய் சேரணும். ஏன்னா இது ஒரு விளம்பர நிகழ்ச்சி. நம்ம ட்ராக்கை மாறி போனால் கூட அந்த விஷயத்தை நான் சொல்லி பதிவு பண்ணிட்டு நம்ம திருப்பி பேக் டு விஜய் வரலாம். இது ஒரு விளம்பர நிகழ்ச்சி. அது ஏன் விளம்பர நிகழ்ச்சி நான் சொல்கிறேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க தமிழ்நாடு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பிணக்குகளை, இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணாங்க. கூப்பிட்டுருக்கு நிகழ்ச்சிக்கு யார் கூப்பிட்டாங்க? ரேவந்த் ரெட்டிங்கிற ஒரு ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் காரனை கூப்பிட்டாங்க. அவர் இன்றைக்கி போய் காங்கிரஸில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அவர் கேட்டிங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் தான். அவர் ஆர்எஸ்எஸ் எடுத்து பேசிடுவார். அவர் உதயநிதி அவர்கள் பேசின சனாதன தர்மக்கு எதிரான கருத்தை பேசிடுவார், ரேவந்த் ரெட்டி பேசிடுவாரா? அவரை கூப்பிட்டு விழா நடத்துறீங்க நீங்கள். சரி நடத்திட்டு போங்க, அவங்களுக்கு அண்டர் டீலிங் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் யாரை வச்சு நடத்துறீங்க நீங்கள்? அப்போ என்னென்னா விளம்பரப்படுத்தணும், விளம்பர மாடலுக்கான ஆட்சிங்கிறத நிரூபிச்சுனாங்க. அப்படி நிறுவுவதற்கு கூட அவங்களுக்கு நட்சத்திரங்கள் தேவைப்படுகிறது. அதை போலவே தான் விஜய் அவர்கள் பின்னாலேயும் அவர் நட்சத்திரத்தை பார்த்து மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருந்துச்சு, கடமை இருந்துச்சுன்னா எந்நேரம் அவர் போயிருக்கணும் கரூருக்குங்கிறது வேற. இனிமேலும் ஒரு கரூருக்கு போக மாட்டார்.
மக்களை சந்திக்க மாட்டார், பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போக மாட்டாருன்னா இவர் பிஜேபியை விட ஆபத்தான மனிதர் விஜய். எவர் ஒருத்தர் வந்து நான் வந்து போனால் கூட்டம் வந்துடும், நான் வந்து பண்ணால் வந்துடும் வரா. நீங்கள் தானே சொன்னீங்க, மேடைக்கு மட்டும் சொன்னீங்க, மக்களிடம் செல் என்று சொன்னார் அண்ணா. மக்கள்கிட்ட தான் போக சொன்னார். பேருந்து மேலே நின்றுக்கிட்டு கை காட்டிட்டு போக சொல்ல அண்ணாதுரை. அண்ணாதுரை போய் ஒரு வயசான ஆயா வீட்டில் குடிசை வீட்டில் உட்காந்து சோறு சாப்பிடுவார். எம்ஜிஆர் தன் தொண்டன் வீட்டில் நேரம் ஆச்சுன்னா தங்குவார். நீ தங்குவியா? போய் உட்காருவியா அவங்க வீட்டில் போயிட்டு? ஓட்ட குடிசையில் போய் உட்காருப்பா, அப்போதான்ப்பா அந்த வழி உனக்கு என்னன்னு தெரியும். அவன் தட்டில் சாப்பிடு, அவன் கூட போய் நில்லு, டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்போ தான் நீ பாட்டாளி வர்க்க மக்களுக்கானவன், விளிம்பு நிலை மக்களுக்கானவன் புரிஞ்சுக்க முடியும். ஒரு வருவாராம், பேருந்தில் உட்காருவாராம், பேசுவாராம், அப்புறம் ஏறுவாராம், செத்து கடந்து பணமாக இருந்தாலும் அப்படியே கிளம்பி போவாராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரத்துக்கு வர முடியலன்னு இவங்க சொல்கிற காரணம் சுத்தமாக ஹம்பக்கு, பொய். வண்டியில் வந்தால் உங்களுக்கு நேரத்துக்கு வர முடியாதா? நீங்கள் இதில் வாங்க, காரில் வாங்க, ஸ்பாட்டுக்கு நேராக வந்துடுங்க. அந்த வண்டியை ஏற்கனவே அங்கே போய் நிற்க சொல்லுங்கள், நின்று வண்டியில் பேசுங்க. யார் உங்களை குறை சொன்னா? இன்னும் அந்த வண்டியில் தான் பேசுவீங்களா? நீங்கள் பேசணும், அவ்வளோதான். முதல்ல இவருக்கு அனுமதியை ரத்து பண்ணணுங்க. இந்த மாதிரி தொடர் பிரச்சாரங்களுக்கு விஜய்க்கு ரத்து பண்ணணும், அனுமதியை கொடுக்கக்கூடாது. ரோட் ஷோங்கிறது என்னன்னா டாட்டா காட்டுறதா ரோட் ஷோ. மோடி பண்ணால் பாடி பஜாரில் ரோட் ஷோ பண்ணார்ல, சிஎம் பண்ணார், ரோட் ஷோ பண்ண பேச மாட்டாங்க. டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு வேறு இடத்துல நின்று மேடை போட்டு டயாஸ் போட்டு பேசுவாங்க. அப்படி விஜய்க்கு அனுமதி கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். இவங்களும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவருக்கு பேச தெரியாது. மேடை போட்டு அவரால் பேசவே முடியாது. அவருக்கு ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்கணும். கொடுத்த ஸ்கிரிப்ட் ரேட்டு 20 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்குறாரு. அதை சாரி போட்டு நீட்டிச்சா கூட நீங்கள் 30 மினிட்ஸ் மேலே போக முடியாது. நண்பா நண்பின்னு சேர்த்தா கூட போக முடியாது. அப்போ அது கூட தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. பேசுகிறார். நீங்கள் எப்படின்னா வழி இல்லைன்னா பேசிக்கோங்க சார். நாங்கள் ஏன் சார் சாகணும்னு மக்கள் கேட்பானா மாட்டானா? இப்போ மக்கள் மன்றத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் க்ரியேட்டாக இருக்கா? அவங்க வந்து அப்படி சிம்பத்தியாக பார்க்குறாங்களா? அப்படி பார்க்குற மக்கள் இருக்காங்க தான், நான் இல்லைன்னா மறுக்கல. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டு விஜய் அடிக்கிறாங்க சார். என்ன சார் அந்த ஆள் பண்ணுவார்? மக்கள் முட்டாள் மக்கள் போய் நின்ட்டாங்கன்னு தான் சொல்கிறான். அந்த சிம்பத்தியை கூட நீங்கள் யூஸ் பண்ணி கூட வரலாமே சார். உங்களை கழுத்தையை பிடிச்சிருவான், சட்டையை கிழிச்சிருவானா, முட்டையை வீசிடுவானா உங்கள் முகத்து மேலே. வீசட்டும், வாங்குங்க. ஏன் வாங்க முடியாதா உங்களால்? அரசியல் ஈவர்க்கமற்றது சார். வாங்க சார் கிரவுண்டுக்கு. நான் வரமாட்டேன், எனக்கு பாதுகாப்பு வேணும். இந்த பாதுகாப்புலாம் கேட்கும்போதெல்லாம் நெஞ்சு நமக்கு பதறுது அப்படியே. இப்போ விஜய் வராருன்னு வச்சுப்போமா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ விஜய் வராரு, தமிழக அரசு அங்கே இருக்கிறாங்க, இப்போ போலீஸாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கம்முன்னு விட்டுருவா, வேடிக்கை பார்ப்பாங்களா? விஜய் போட்டோம் விட்டுருவாங்களா? ஒரு லெட்டர் பேடு கட்சினா கூட போய் நிற்கிறாங்க, ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. சார் வாங்க சார், சீக்கிரம் பாருங்கள் சார், கிளம்புங்க சார்னு சொல்கிறாங்க. அவங்க கூட வர போகிறாங்க. இப்போ நில்லுங்க பாருங்கள். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, இந்த 20 லட்ச ரூபா அறிவிச்சார் பார்த்தீங்களா, பணியூர் கூட்டு கொடுத்துருவோன்னு சந்தேகமாக இருக்குன்னு. ஆமாம், பணியூருக்கு வர வச்சு 41 குடும்பங்களை வரவழைத்த விஜய் 20 லட்சம் காசோலையை வழங்கினார். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுறோன்னு பயமாக இருக்குது. அப்படிலாம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் தமிழ்நாட்டு அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அழுக்குன்னு நான் பேசுவேன், கட்டாயமாக பேசுவேன். உங்களுக்கு எந்த விதமான மனசாட்சியும் இல்லை. நான் கிரவுண்டுக்கு வந்தால் கூட்டம் வந்துடும், சலசலப்பாயிரும், பதற்றமாயிரம்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஹம்பக்கு. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வாரம் வர்றது என்ன தெரியுமா ரீசனு? வாரத்துக்கு ஒரு நாள் வந்தால் போதும். இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் இருப்பாங்க தெரியுங்களா, அடிக்கடி வந்துட்டா மக்களுக்கு வந்து இதுவாகிடும். அதெல்லாம் அரசு தலைவன் யோசிக்கவே கூடாது. ஒரு அரசியல்வாதி, அரசியல் தலைவன் அப்படிங்கிறவன் மக்களோடவே இருக்கணும். அண்ணா மக்களோடவே தான் இருந்தார். எம்ஜிஆர் மிகத்தவர ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. எம்ஜிஆர் சினிமாக்காரு, வந்துட்டார் ஜெயிச்சிட்டாரு, அப்படிலாம் வரல. எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தார், அப்புறம் திமுகவில் இருந்தார், அண்ணாவால் ஈர்க்கப்பட்டார், அண்ணாவின் தம்பிகளில் ஒருத்தனாக மாறினார், நடித்தார். திமுகங்கிற கொடியையும் திமுகவோட சின்னத்தையும் திமுகன்ற பேரையும் பட்டி தொட்டியும் தன் திரைப்படங்கள் வாயிலாக பரவச் செய்தார். கொள்கையை உள்வாங்கினார், கோட்பாடை உள்வாங்கினார், எம்எல்ஏவா நின்னார், எம்எல்ஏவா ஆனார், மந்திரி ஆனார், பொருளாளர் ஆனார். இவ்வளோ அனுபவம் அவருக்கு இருக்குது. அவர் வெளியே வரும்போது கட்சி பாதியாக செங்குத்து போல உடஞ்சதுங்க திமுக. அதனால தான் அவர் பின்னாடி பண்டூட்டியார் நின்னாங்க, பெரியவங்களாம் போய் நின்னாங்க, எல்லாரும் போனாங்க. அதுக்கு அதான் காரணம். இந்த சம்பவத்தின் மூலமா தாவேகாவில் அடிமட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னு
தெரிஞ்சுக்கலாமா? கட்டாயமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட செயல்பாடுகள் இப்படி இருக்காதுல்ல. யார் என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியலமா. மாவட்ட செயலாளரே இன்னும் அந்த ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அந்த மனநிலையோடு தான் அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒபே த ஆர்டர் பண்ணணும். இது ஒரு பாப்புலிஸ்ட் பார்ட்டி, நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பாப்புலிஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலுமே கூட இட் ஷுட் ஹேவ் சம் ஸ்ட்ரக்சர். அவங்க ஒரு கட்டமைப்பு இருக்கணும், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுற மெத்தட் இருக்கணும். இப்போது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சியும் பாப்புலிஸ்ட் பார்ட்டி தான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஜனநாயகம் இருக்கும். இப்போ திமுகன்னு உதயநிதியை கூட வர வச்சாலுமே கூட அவங்க சும்மா வர வச்சுட்டு போயிடலாம். ஆனால் பொதுக்குழு, செயற்குழு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, வந்தாருன்னுவாங்க. அது டுபாகூர்னு நமக்கு தெரியும். ஆனால் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கான். இப்போ நாம் தமிழர் வச்சு எடுத்துக்கோங்களேன், அதில் இருக்கிற ஏதோ ஒரு நிர்வாகி சீமான்ட்ட பேசுகிற ஆடியோ வெளியே வருது இல்லை. அந்த ஆடியோவில் அவர் என்ன பேசினார், தப்பா சரியா அப்படி பேசலாமாங்கிறதெல்லாம் வேற. ஆனால் அவன் கேட்குறான்ல, ஆனால் நான் போஸ்ட் ஒட்டியிருக்கேன், என் நிர்வாகியை போடுங்கன்னு அவன் கேட்குறான்ல, அந்த ஸ்ட்ரக்சரை விஜய்கிட்ட கேட்ட முடியுமா? சீமான்ட்ட அந்த கட்சிக்காரன் ஒருத்தன் பேசுகிறத விஜய்கிட்ட அவன் கட்சிக்காரன் பேசிடுவானா? விஜய்கிட்ட முதல்ல அவன் நெருங்க முடியுமா? முதல்ல ஃபோட்டோ எடுக்க மட்டும் தான் நெருங்க முடியும், செல்ஃபி கூட எடுக்க முடியாது உங்களால். அப்போ ஒரு கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் பார்த்துருக்கணும். இது எதுவுமே கிடையாது அந்த கட்சியில். அதனால தான் நீ கட்சியில் நடுத்தல நிற்கிது. மக்கள் ஆதரவு இருக்குது, மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், நேசிக்கிறார்கள், எல்லாம் தெரிய போகுது. அதாவது திமுகவால் 1008 விமர்சனம் இருக்குமா. திமுக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு, திமுகவோட நிர்வாக பிழைகள் நிறைய இருக்குது, சொன்னதை செய்யலாம், நம்ம நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இந்த விவகாரத்தில் திமுக மட்டும்தான் தப்புன்னு சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம குற்றச்சாட்டை வைக்க வேண்டியது விஜய் மேலே, தாவேக்கா மேலே. இரண்டாவது இந்த பொதுமக்கள், இவங்க திருந்தணும். மூன்றாவது அரசு அனுமதியெல்லாம் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. கொடுத்தா அதிகமான பாதுகாப்பு போடு 10,000 போலீஸை போடு, தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த இயந்திரத்தையும் அங்கே போய் உட்காரவை, கூட்டம் கூடாத மாதிரி தடுத்து நிப்பாட்டு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதான் நீங்கள் பண்ணி ஆகணும், இல்லை கொடுக்காதீங்க. நீங்கள் முதல்ல லைட் ஹவுஸ் கேட்டீங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆறு ஓடுது, சரியாக வராதுன்னு சொன்னீங்க, ரைட்டு, நல்ல ஒரு விஷயந்தான். அடுத்து ஒன்று கேட்குறாங்களா, அந்த இடத்த சர்ச் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கால்வாய் இருந்திருக்குமா, அந்த கால்வாய் இவங்களாம் பார்த்துருக்கணுமா வேணாமா? ஒரு விஏஓ தாசில்தார் பார்த்துருக்கணும்ல, இவங்களும் விட்டாங்க. சரி, நீ தான் கட்சி நடத்தல, உன் கட்சிக்காரால் என்ன பண்ணணும்? எல்லா தெருவையும் போய் பாரு, மக்கள் வெளியேற வழி இருக்கான்னு பாரு, வெளியேற இடத்துல கால்வாய் இருக்கான்னு பாரு, ஏதாவது இரும்பு கம்பி இருக்கான்னு பாரு, செக் பண்ணியிருக்கணும்ல. நீயும் செக் பண்ணலை. ஒரு கட்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும், அந்த பொறுப்பு உங்ககிட்ட. அதான் சொல்கிறேன், முதன்மையான காரணம் விஜய் ஏன் சொல்கிறோன்னா, விஜய் மேலே காழ்ப்புணர்வு கொண்டு இல்லை, திமுக மேலே காதல் கொண்டு அல்ல. இவங்க சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா, ஓப்பனிங் சரியாக இருந்ததுன்னா ஃபினிஷிங் சரியாக இருந்திருக்கும். இங்கே ஓப்பனிங்கே குளறுபடி, இப்போ ஃபினிஷிங் எங்கேருந்து போகிறது? திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஏதாவது தொடர்பு, அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா, ஏன் விஜய் மீது காவல்துறையினர் இன்னும் வழக்கு பதிவு செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, அண்ணன் கேட்குறது பார்த்தீங்கன்னா அதில் வேற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் தொடர்ச்சி என்ன சொன்னாங்க, திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர் டீலிங்கான்னு கேட்டாங்க, விஜய் அவர்கள் கேட்டாங்க. அப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, நீ எப்போ பார்த்தாலும் திமுக பிஜேபின்னு சொல்கிறிய, உனக்கும் திமுக ஏதோ இருக்கோ? உண்மையிலேயே நக்கீரன் கோபாலன் சொல்கிறது 100% உண்மை. இன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா விஜய் ஜெயிலில் இருந்திருப்பார். அவர் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாருங்கிறது வேற, ஒரு வேளை வந்திருந்தாருன்னா ஜெயிலில் இருந்திருப்பார், விசாரிச்சிருப்பாங்க. நம்ம திரும்ப சொல்கிற கூற்று சரிதானம்மா. பக்கத்து மாநிலத்தில் ஒரு திரைப்படத்தை பார்க்க வந்த கூட்டம், அது அல்லு அர்ஜுனுடைய திரைக்காட்சி அல்ல, திரைக்காட்சி, அதை பார்க்க வந்து செத்து போன ஒருத்தருக்காக அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்களா இல்லையா? கைது பண்ணுறதுனால நம்ம அர்த்தம், இந்த கத்தி படத்தில் வர மாதிரி கைது பண்ணி அவரை அழ விட்டு, ஐயோ தளபதி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சார், வாங்க சார்னு கூப்பிடுவாங்க, அவர் வருவார், ரிமாண்ட் பண்ணுவாங்க, சாங்க இப்படி வச்சுருவாங்க, இதான் பண்ணுவாங்க. ஃபிலிக்ஸ் அவர்களை கைது பண்ணாங்க, விடியற் கால கைது பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த கைது தவறானது, முதல்ல கைது பண்ணாங்க, அப்புறம் விசாரணை போச்சு, அப்புறம் செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னாங்க, அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தாங்க, விடுவீங்க அப்புறம் பேசிக்கிங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா, விடுவீங்கன்னு விடுவிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்படி தான் மேபி உங்களை பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த அரசாங்கம் ஏன் கைது பண்ணாமல் இருக்குது? அண்ணன் திருமாவோட கூட்டு ஒரு பக்கம் சரிதான், கைது பண்ணலாம், அதுக்கான முகாந்திரமும் இருக்குது. ஆனால் ஏன் பண்ணலைன்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க கட்சி ஸ்ட்ரக்சர் ரீதியாக பொதுச்செயலாளரை தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ திமுகவை நீங்கள் கொஸ்டின் பண்ணணும்னா, திமுகவின் ஜெனரல் செக்ரட்டரி யார், அவர் தான் நீங்கள் நோட்டீஸ் அனுப்ப முடியும்.
இப்போ திமுக ஒரு பிரச்சனை ராஜகன் நோட்டீஸ் அனுப்ப முடியாது, தமிழ் பிரச்சனைக்கு அனுப்ப முடியாது. திமுகவின் பொதுச் செயலாளர் யாரோ நீங்கள் அவர் தான் நோட்டீஸ் அனுப்ப முடியும். இப்போ நாம் தமிழர் கட்சியா யார் ஜெனரல் செக்ரட்டரி, அதிமுகவா ஜெனரல் செக்ரட்டரி யார், அவங்க தான் அனுப்ப. இதான் ஸ்ட்ரக்சர், பைலா இதுதான். அதன் அடிப்படையில் தான் புஷி ஆனந்த் மேலே போட்டிருக்காரதா ஒரு சட்ட நுணுக்கம் சொல்லுகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் விஜய் மேலே கை வைக்க மாட்டாங்கன்னா அது ஒரு சாஃப்ட் கார்னர். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு சிம்பத்தி ஒன்று கிரவுண்டில் இருக்கு. ஒருவேளை விஜயை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுவே அவருக்கு சார்பா முடிஞ்சிரும். சிம்பத்தியாக மாற வாய்ப்பே நிறைய இருக்குல்ல. அது காமன் மேன் நமக்கே தெரியும், ஊடகத்தில் இயங்குற நமக்கே தெரியும் போது அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாதா? கட்டாயமாக தெரியும். அப்போ அந்த ஒரு எண்ணம் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்றது என்னுடைய ஒரு கணிப்பு. அதற்காக மேபி அவங்க அமைதியாக இருக்கலாம். இன்னொன்று, இதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நிர்வாக ரீதியாக கொஞ்சம் வேகமாக இருக்கிறாங்களோட தோணுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு ஒரு இடத்துல, லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு விசாரணை கமிஷன் போட்டீங்க, விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த காட்சிகளை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து ஊடக செயலாளர்களை முன்வைத்து, மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்களை முன்வைத்து நீங்கள் வந்து ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்துறீங்க. இப்போது ஊடக சந்திப்பை நிகழ்த்தி நீங்கள் வேறு ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இந்த சம்பவத்துக்கும் எங்கள் அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் தண்ணி கொடுத்தோம், கூட நின்னோம், காப்பாற்றணும், டைமுக்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணோம், போலீஸை போட்டோம், பந்தோபஸ்தை கொடுத்தோம், எங்கள் பக்கம் தப்பு இல்லை. அவங்க சொல்ல வருது என்னன்னா அவங்க தாசா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதான் அவங்க சொல்ல வர ஃபேக்ட். இதானே? இதையே நீங்கள் பேசுகிறீங்க. எடப்பாடின்னு கூட்டு அதில் ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் இதை போய் அருணா ஜெகதீசன் கொடுங்க. அருணா ஜெகதீசன் அறிக்கையில் போயிட்டு அம்மா இந்த மாதிரிலாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்மா, நீங்கள் பாருங்கம்மா, இவங்கெல்லாம் பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு போய் கொடுங்க. அதான் அரசு தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீங்கள் அரசுக்கு ஒரு நெருக்கடி இருந்திருக்கலாம். தொடர்ச்சியாக விஜய் வந்து அன்றைக்கி ஒரு வீடியோ வேறு ஒன்று போட்டார். வீடியோக்கு அப்புறமே இதை பிளான் பண்ணிட்டாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. தப்பாக ப்ரொபகண்டா ஆகிட்டே இருக்குன்னு அரசு மேபி நினச்சிருக்கலாம். விஜய் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். ஸோ அவர் சொன்னால் டக்குன்னு போய் ரீச் ஆகுது, டக்குன்னு போய் மக்களுக்கு போய் பதிஞ்சிரும். ஓ இதை பண்ணிட்டாங்க போட்டிருக்கோம், மக்கள் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா அது அவருடைய வெளிப்பாடு தான். அவர் தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வழி, அவனும் அப்படி தான் இருப்பான். அப்போ அதை வந்து வேறு பேச்சும் முறியடிக்கணும்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. அது பட் அந்த முறியடிக்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் வேகமாக இருந்துருச்சு. அதை தவிர்த்துருக்கலாம். என்னை கேட்டிங்கன்னா அந்த ஊடக சந்திப்பை தவிர்த்துருக்கலாம். நீங்கள் போய் உங்கள் கமிஷன் கிட்டே ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். கண்டுக்காமல் இன்றைக்கி கூட அவர் பேசியிருக்கிறாரு. சிஎம் அவர்கள் கண்டுக்கவே இல்லையே. அவர் வேறு விஷயங்கள்லாம் தான் பேசுகிறாரு. இந்த மேட்டரை பற்றி டச்சே அவர் பண்ணல. ஆனால் விஜய் அவர்கள், சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இங்கே தான் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், வந்து பழி வாங்கினேன். இன்னொரு பையன் ஒருத்தன் போட்டிருக்கான், நேற்று ஒரு தோழர் அமைச்சிருந்தார். இந்த கத்தி படத்தை ஒரு மியூசிக் ஒன்று வருமா, அந்த மியூசிக்கை பேக்ரவுண்டில் வச்சு டிவி கேட்குறான், ஷேர் பண்ணிகிட்டு இருக்காமா. அதை பார்த்தீங்களா? அவன் எந்த விஷயத்தை எப்படி அணுகிறான்னு பார்த்தீங்களா நீங்கள்? சினிமா தொனியில் மட்டும்தான் அதில் மட்டும்தான் அதில் தான் அவரும் அணுகிறாரு, தொண்டரும் அப்படி தான் அணுகிறான். அவர் பேசியிருக்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம், ஒரு கலவரத்தைன்னு சொல்ல முடியாது, ஒரு தேவையில்லாமல் டென்ஷனை கிரியேட் பண்ணுறாரு. அது தேவையற்ற ஒரு விஷயம். நம்மலாம் ஒன்றாண்டு இந்த மக்கள் பக்கம் நிற்போம். ஏன்னா இருந்தாலும் எனக்கு இந்த அரசின் மீது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த அரசாங்கம் சரியாக பாதுகாப்பை கொடுக்கல, நான் நீதியை கண்டிப்பாக நிலைநாட்டுவேன், நான் அதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடுவேன், சிபிஐ கேட்டு போராடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேறு. என்னமோ 1-to-1 திரைப்படத்தில் வசனம் யாரும் எழுதி கொடுக்குறவங்க கூட இருக்கிறாங்க இந்த கட்சி பின்னாடி. இவரை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இவரும் இன்னுமே நடிகராக தான் இருக்கிறாரு. நடிப்பு திறமையை வச்சு நாட்டை ஆண்டுறல் நினைக்கிறாரு. பட் தமிழ்நாடு வேறு கிரவுண்டு. உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் தமிழ்நாடு. ரொம்ப நாள்லாம் நீங்கள் நரித்தோல் ஏதோ சொல்லுவாங்களே அதெல்லாம் போட்டுட்டுலாம் வர முடியாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள். அது விஜய் தன்னை மாற்றணும். எனக்கு என்னன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இதுக்கே பெரும் சலசலப்பு மக்கள் மத்தியில் இல்லை, விஜய்க்கு தான் வந்து ஆதரவாக இருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து மக்கள் வந்து விஜய்க்கு எதிராக மாறும்? இல்லை, நான் நினைக்கிறேன்னா விஜய்க்கு வந்து எல்லாருமே ஆதரவாக இருக்காங்கன்ற கூற்றை நான் ஏற்கலை. விஜய்க்கு எல்லாரும் ஆதரவாக இல்லை. அவங்களுக்குலாம் வந்து ஒரு கரிசனம் என்பது வேறு, ஆதரவு என்பது வேறு. தொடர்ச்சியாக எல்லாரும் அட்டாக் பண்ணும்போது சரி ஓகே இவங்கெல்லாம் போனது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, எப்பயுமே இவங்களாம் ஏன் போனதானே தப்புன்னுவாங்க. அதில் ஒரு படி மேலே சிந்திக்கிறவன் தான் இவருக்கு ஏன்டா போனீங்க, இவர் ஏன்டா லேட்டாக வந்தார், அது ஏன்டா யாரும் கேட்க மாட்டேங்குன்னு கேட்பான். அந்த லெவலுக்கு மக்கள் அடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்படி இருக்குது. இந்த ஸ்டேஜ் கண்டினியூ ஆகும் நான் சொல்ல மாட்டேன், இது தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகும்.
விஜய் ஆதரவு பெரிய சிஎம் ஆதரவு நான் சொல்லவே மாட்டேன். விஜயால் அது தமிழ்நாட்டில் சாதிக்க முடியாத ஒரு விஷயம். விஜய் ஒரு ஷாக் அப்சர்வராக இருப்பார், ஒரு ஸ்பாய்லராக இருப்பார், அவ்வளோதான் அவரால் பண்ண முடியும். ஆனால் இந்த விவகாரத்தில் விஜய் மேலே அதீதமாக ஆதரவு பெருகும் நான் நம்பலை. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்க. மக்கள் ரொம்ப கரிசனமானவன், ரொம்ப அமைதியானவன். உங்களை ஒருத்த மேலே தமிழ்நாட்டு மக்கள் வந்து லவ்வை கொடுத்துட்டான், பாசத்தை கொட்டிட்டான்னா அவனை நம்புவான். ஆனால் அவர்களே தவறானவர்களும் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா ஒட்டுமொத்தமாக அறுத்தெறிஞ்சிருவான் அந்த உறவை. அப்படிப்பட்டவன் தான் நம்ம மக்கள். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுறான், என்ன பண்ணுறாரு. இதோ இவ்வளோ நாள் கொடுத்துட்டாங்க, ஒரு வாரம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஐயா விஜய் அவர்கள் வந்து வெளியில் வரல, ஸ்பாட்டுக்கு போகலை, பத்திரிகையாளர் சந்திக்கலை, ஊடகங்களை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லலை, இரங்கல் தீர்மானம் கொடுக்கல, கட்சிக்குடி அரக்கம்பத்தில் பறக்க விடலை, கட்சிக்கார செத்து போனது கூட போய் நிற்கலை, 20 லட்சம் ரூபாய் இன்னும் கொடுக்கவும் இல்லை. அவன் காரியம் மட்டும் அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பான் நேரம். அவன் குடும்பமே 20 லட்ச ரூபா முதல்ல விஜய்க்கு ஒரு காசே கிடையாதுங்க. 10 லட்ச ரூபா அறிவிச்சார்ல முதலமைச்சர், அதை பார்த்தாரு. 10 லட்சம் அறிவிச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 லட்சம் கூடவா போடுங்க. விஜய் நினச்சாருன்னா 1 கோடி கொடுக்க முடியும். 1 கோடி கொடுக்க முடியுமா? ஒரு படத்துக்கு நீ எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? 200 கோடி ரூபாய் வாங்குறீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பல பிஸ்னஸ் இருக்குது. தலைக்கு 1 கோடி போட்டிங்கன்னா 41 கோடி கொடுக்க முடியாது உங்களால். 41 கோடி விஜய் கிட்ட இல்லை. சரி ஓகே, இதை கேட்டோம்னா உங்கள் காசா நீங்கள் பேசுவீங்கன்னு கேட்பான். சரி, அது கூட அவர் இஷ்டம். ஏன் கொடுக்க வரல இன்னும்? ஏன் உங்கள் ஆளுங்களை அனுப்பலை? துண்டு போட்டியே அனுப்பலாங்க. கேட்டால் இவன் டேக் ஓவர் பண்ணிட்டான், அவன் டேக் ஓவர் பண்ணிட்டான், ஹாஸ்பிட்டல் செந்தில் பாலாஜிக்கிட்டே போயிடுச்சு. அவர்கிட்டே போச்சு இதுக்கிட்ட அப்போ கட்சி ஆரம்பிக்காத வராத. அந்த தொகுதியில் தான் இவங்க அவ்வளோ கூட்டத்தை காமிப்பாங்களாம். ஆனால் அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் செத்து போகும்போது அவங்க கூட போய் நிற்கிறதுக்கு கூட்டத்தில் ஆள் இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? இப்போ பயப்படுறீங்க, மெச்சூரிட்டி இல்லை. ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை. அதை இந்த மாதிரி தருணத்தில் வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிற எண்ணமும் இல்லைன்னா இவர்கள் அரசியல் பேராபத்தானது. இந்த சம்பவத்தை வச்சு பாஜகவும் இல்லை காங்கிரஸும் விஜய் வந்து தன் பக்கம் இழுக்க வாய்ப்பு இருக்கான். ஏன்னா பாஜக சார்பாக இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எம்பிக்கள் குழு அமைச்சிருந்தாங்க. அதுக்கு தலைமையா ஏற்றுக்கிறது ஹேமமாலினி வந்திருந்தாங்க. ஆனால் இதே மாதிரி மேலாளர் நடந்த விஷயத்துல ஹேமமாலினி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 30 பேர் அந்த நெரிசல்ல இறந்திருந்தாங்க. அதுக்கு வந்து நெரிசல் வந்து ஒரு பெரிய சம்பவமா எடுத்துக்க முடியாது, அது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இவங்க இந்த குழுக்கு இப்போ தலைமையா இருக்காங்க. இந்த ஆய்வு வந்து எப்படி மேற்கொள்வாங்க? இல்லை, இவங்கள்ட்ட இதில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துக்கும் இவங்க போகிறாங்களான்னா போகிறது கிடையாது. இந்த என்டிஏவோட உண்மை அறியும் குழு வந்து நீங்கள் முதலமைச்சருக்கெல்லாம் வந்து அவங்க கட்டளை பிறப்பிக்கிறாங்க. நான் அந்த செய்தியெல்லாம் பார்த்தேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து நடவடிக்கை என்ன எடுத்தோம், என்ன பாதுகாப்பு கொடுத்தோம், அப்புறம் வராமல் இருக்க என்ன பண்ண போகிறீங்க, எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் முதலமைச்சர் கிடையாது. யார் நீங்கள்? யார் நீ? உன்னை யார் கூப்பிட்டாங்க? இங்கே விஜய் எதை நான் பேசியிருக்கணும். விஜய் உண்மையிலேயே ஒரு கட்சியின் தலைவராக ஃபாசிச பாஜக எதிர்க்கும் நபராக இருந்திருந்தால் ஃபாசிஸ்டுகளுக்கு இங்கே என்ன வேலை? ஃபாசிஸ்டுகளுக்கு இங்கே என்ன வேலை? எங்கள் மாநிலத்தில் நடந்த இந்த குளறுபடி, இந்த நெருக்கடிக்கு, இந்த பெருந்துயருக்கு நாங்கள் பொறுப்பேற்று நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். இதில் இருக்கும் சதியை நாங்கள் முன்னெடுத்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஃபாசிஸ்டுகளின் உதவி தேவையில்லைன்னு விரட்டி அடிங்க. திமுக நெருக்கடி கொடுக்கும்போது இப்போ பாஜகவும் காங்கிரஸ் தான் அவருக்கு காங்கிரஸ் கூட மறைமுக ஆதரவு, அதுக்கு நான் பின்னாடி வரேன். ஆனால் பிஜேபி நேரடியாக வந்துட்டாங்கல்ல. பிஜேபி உங்களை நேரடியாக வந்து உங்கள்கிட்ட இன்னும் கூட்டணிக்கு வாந்தான் அவங்க ஓப்பனாக கூப்பிடல, மற்ற எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, மற்ற எல்லா வகையிலையும் பேசிட்டாங்க. வாப்பா நான் இருக்கேன்பா, வாப்பா அண்ணன் இருக்கான் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஓப்பனாக. இப்போ என்ன பண்ண போகிறார் விஜய்ங்கிறத இப்போ ட்விஸ்ட்டு அதுதான். அங்கே போனாருன்னா முடிஞ்சு போச்சுன்றது வேறு, அது முடிஞ்சிடும், டோட்டலாகவே அந்த கதை முடிஞ்சிடும். அது ரிசல்ட் எண்ட் ரிசல்ட் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. எலெக்ஷன் ரிசல்ட் பற்றி நம்ம தனியாக தான் பேசி ஆகணும். பட் அவருடைய பாலிடிக்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கு விஜய் ஒப்புக்கொள்வாராங்கிறது தெரியாது. பட் பிஜேபி இஸ் ட்ரையிங் டு டச் வித் டிவிகே அண்ட் விஜய். இன்னொரு பக்கம் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசினது தான். ராகுல் காந்தி யாரோட கூட்டணியில் இருக்கிறாரு? திமுகவோட. திமுகவின் தலைவர் என்ன பழிவாங்கிறதுக்கு பண்ணாருன்னு சொல்கிறது யார்? விஜய். அந்த விஜயோட உங்களுக்கு என்ன பேச்சு?
திமுக தான் காரணம்னு சொல்லக்கூடிய விஜயோட ராகுலுக்கு என்னமா பேச்சு? இதை உறுதிப்படுத்தாமல் இருந்தால் பரவாயில்ல. அவங்க எம்பி உறுதிப்படுத்துறாரு. ஆமாங்க பேசினாருங்கன்னு. அப்போ ரெட்டை வடம் போடுதா காங்கிரஸு? டபுள் கேம் ஆடுறீங்களா? இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம் வெப்போனம் வைக்கிறீங்களா? விழுந்துருவீங்க கீழே. தமிழ்நாட்டில் திமுக இருக்கிறதுனால தான் காங்கிரஸும் ஜெயிக்குது, காங்கிரஸால் திமுகவும் ஜெயிக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் டபுள் கேம் ஆடுறீங்களோ, இது அனுதாபத்தின் அடிப்படையில் மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா இஸ் சார்ஜ் அகென்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அதை வைக்கிறாரு திரு விஜய். அதை எப்படி நீங்கள் கடந்து போவீங்க? அப்புறம் ராகுலுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? இந்த பிரச்சனை இருக்குல்ல. அப்போ இவங்க 2 பேரும் அணுகிறதுக்கான காரணம் அவர் பின்னாடி இருக்கிற அந்த ரசிகர்கள் கூட்டம். அதை தன்மையப்படுத்திட முடியுமா, ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு விஜய் இடம் கொடுப்பாரான்னு தெரியல. ஆனால் சிபிஐக்கு இவங்க கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்துருப்பேன், நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, துவக்கத்தில் அதுக்கு சிபிஐக்கு கேட்குறீங்க, விசாரணையே துவங்கவே இல்லையே. இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எடுத்துக்கோங்க. முழுமையாக விசாரித்தாங்க. வேலுமுருகன், ஜஸ்டிஸ் வேலுமுருகன் அவர்கள்ட்ட கொடுத்தாங்க. அவர் பார்த்தாங்க. ஐயா பார்த்துட்டு, என்னப்பா இது, இதெல்லாம் விசாரிக்கவே, இந்த முகாந்திரம்லாம் கொடுக்கவே இல்லை, இதெல்லாம் சரியில்லை, சிபிஐட்ட கொடு அப்படின்னார். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஓகேவா? கொடுப்பீங்க, விசாரணை துவங்குவாங்க, பண்ணுவாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சார் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், தப்பாக பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்று எஸ்ஐடி போடுவாங்க, இல்லை சிபிஐட்ட கொடுப்பாங்க. இவங்க அண்ணாநகர் சிறுமி வழக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு போனாங்க. அதை தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணி போனாங்க, சிபிஐ கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டாங்க. அப்படி கூட இவங்க கேட்டிருக்கலாம். எடுத்தோன்னு சிபிஐ கேட்டிருக்காங்க. இப்போ ஏன் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சிபிஐ வந்தால் உடனே தீர்வு கிடச்சிருமா? அப்போது என்ன நினைக்கிறாங்க இவங்க? அப்போ சிபிஐ ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது, சிபிஐ ஒன்றிய அரசினுடைய ஒரு ஏவல் துறையாக இருக்குன்னு சொன்னவங்க தான் தாவேகா. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸு இதெல்லாம் வச்சு மாநில கட்சிகளை ஒடுக்குகிறது அப்படிங்கிற விமர்சனத்தை தாவேகா ஏற்கிறதா எதிர்க்கிறதா? ஏற்கிறது. அப்போ நீங்கள் இப்போ எப்படி சிபிஐ கேட்குறீங்க? எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள், இல்லை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஊடகச்சர்கள் சந்திப்பு ஏன் தமிழக அரசு நடத்துச்சு? இது தேவையில்லாத ஒரு மீடியா ட்ரையல் மாதிரி மாறுது, அதை ரத்து பண்ணியிருக்கணும், எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு கேளுங்க. அதெல்லாம் கேளுங்க. அப்போது கோர்ட் சொல்கிறது நியாயமாக தானே படுது. அப்போ சிபிஐக்கெலாம் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு, சிபிஐலாம் கொடுக்குறாங்கன்னா சம்திங் ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்குமோன்னு சந்தேகம் இப்போ வருது. சம்திங் ஃபிஷ்ஷி. ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் விஜய். இப்போ ப்ரொடெக்ட் விஜய்னு கூட நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டு கவர் அப் விஜய் தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ விஜய் யாரும் தூக்கில் போட போகிறது கிடையாது. கேட்குறதெல்லாம் ஒரு தலைவனாக, ஒரு சக மனுஷனாக என் கூட நில்லுன்னு தான் கேட்குறோம். நிக்கலன்றதுக்காக 4 வார்த்தை பேசுகிறோம். அதுவே உங்களுக்கு கோபத்தை உருவாக்குது, அதுவே உங்களுக்கு வெறுப்பு உருவாக்குதுன்னா ப்ளீஸ் டோன்ட் கம் டு த பாலிடிக்ஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடுத்து ஒரு முக்கியமான விடயம்னா, நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க சமூக ஊடகங்களில் கூட, தமிழக அரசு ஊடகவியலாளர்களுக்கு வீடு ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, உண்மைத்தன்மை இல்லை அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. கலைஞர் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்துட்டுருக்கு? இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நீங்கள் கேட்டிருக்கிறது. பெரும்பாலான ஊடகங்கள் செய்தியாகி இருக்க வாய்ப்புகள் இல்லை. நான் முன்கூட்டியே பதிவு பண்ணுறேன். நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு தகவல்மா இது. அப்புறம் நம்ம தகுந்த வட்டாரத்தை நமக்கு கிடைச்ச தகவல் நம்ம ஷேர் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு வீடு ஒதுக்குறது ஒரு வழக்கமான ஒரு விடயம். ஆண்டுதோறும் இல்லைனா எப்போல்லாம் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடியுதோ அந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 30 பேர், 40 பேர், 50 பேர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வீடுகள் ஒதுக்குறது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயந்தான். இப்போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிகளுக்கு கூட ஒதுக்குனாங்க, ஓபிஎஸ்லாம் இருக்கும்போது கூட ஒதுக்குனாங்க, நடந்துச்சு தான். அதெல்லாம் யாரும் மறுப்பதற்கெல்லாம் இல்லை. தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இங்கே தான் இருக்குது. இப்போ தராசு அமையெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் அவர் ஐயா தமிழறிமணி கூட அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ அங்கே ஒதுக்குவாங்கங்கிறது இயல்பான ஒரு விஷயம். இதுக்கு எப்படி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 10 ஆண்டு காலம் ஃபீல்டு ரிப்போர்ட்டராக இருந்திருக்கணும். நீங்கள் இருந்திருக்கணும். இரண்டாவது அக்ரிடியேஷன் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்கம்மா. அந்த அக்ரிடியேஷன் கார்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் விகடனில் வேலை பார்க்குறீங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு அக்ரிடியேஷன் கார்டுன்னு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு கொடுக்கும். யார்? தமிழ்நாடு அரசு கொடுக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். 3 ஆண்டுகளுக்கு 3 முறை அந்த அக்ரிடியேஷன் கார்டை நீங்கள் ரெனியூ பண்ணியிருக்கணும். ஆண்டுதோறும் ஒரு கட்டணத்தை செலுத்தி புதுப்பிக்கணும். நீங்கள் இந்த புதுப்பித்தல் முறை
அதன் பிறகு உங்களுடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் உங்களுடைய இன்கம் மற்ற விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடு ஒதுக்கீடு பண்ணுவாங்க. வீடு ஒதுக்கீடுனா உங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைநகரான சென்னையில் இருக்கிற ஒரு நல்ல வசதியான ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட்டு தான், வசதியான வீட்டை குறைந்த வாடகைக்கு கொடுப்பாங்க. வாடகை மிஞ்சி போனால் ஒரு 300-400 ரூபா இருக்கும் வாடகை, இவ்வளோ தான் இருக்கும் வாடகை. ப்ளஸ் உங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் செலவு, இபி செலவுலாம் நீங்கள் கட்டிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிற ப்ராசஸ். அதுக்காக தான் நிறைய பேர் அப்ளையே பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு 3000-4000 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குமா. இப்போ நான் வந்து 2011 அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 2011ஆம் ஆண்டு நான் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன், நான் எவ்வளோ வருஷம் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து வீடு வேணும்னு அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2018 வரீங்க, எவ்வளோ ஆண்டு உங்களுக்கு வித்தியாசம்? 7 ஆண்டு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க நான் எனக்கும் உங்களுக்கு சேம் க்ரைட்டீரியான்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க? எங்களை தான் கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் பதிஞ்சிருந்தா கூட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் யார் எர்லியராக பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட கொடுப்பாங்க. இப்படி தான், இதுதான் ப்ரொசீஜர். இதுலேயும் இதான் ஃபாலோ பண்ணி இருக்க வேண்டும். இதுக்கு அப்படி தான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்த முறை ஏன் இது பிரச்சனையாக இருக்குது? நீங்கள் கேட்ட மாதிரி கலைஞர் தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறவங்க கூட இந்த விவகாரத்தை மிக கடுமையாக எதிர்த்துட்டு வராங்கிறதா செய்தி ஊடகங்களுடைய பகிரிக்குழுவோட பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு, பெரிய ஃபைட் போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எப்பயோ அப்ளை பண்ணேன், இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் அப்ளை பண்ணேன், ஆனால் நேற்று வந்த பசங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குது, இது எப்படி நியாயமாகும் இப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன் இது பிரச்சனையாச்சுன்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ இங்கே இருக்குது மெட்ராஸ் ஜேர்னலிஸ்ட் யூனியன் இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சங்கங்கள் சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு முதன்மையான சங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கான ஊடகவியலாளர்கள் சங்கம். இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கத்தினுடைய தலைவராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய அசீஃப் அவர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்தினுடைய பொருளாளருக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்தில் தீவிரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பேரும் எனக்கு தெரியும். யாரெல்லாம் தீவிரமாக இயங்குறாங்களோ கிட்டத்தட்ட இன்னும் இவர்கள் தவிர இன்னும் ஒரு 9-10 பேர், அவங்களுக்கும் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ரொம்ப குறிப்பாக ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் மட்டுமே களத்தில் அனுபவத்தை வைத்திருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில், செய்தி ஊடகங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய ஊடகங்களை வேலை பார்க்குறவங்களுக்கும் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சங்கத்தை சேர்ந்தவங்க. நான் சொல்ல உங்களுக்கு விஷயம் புரியுது இல்லை, ஒரே ஒரு சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே அதிகமான ஒரு பார்ஷியாலிட்டியை பார்த்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. இது எப்படி நடந்துச்சு? குறிப்பாக இதில் யூடியூபர்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், யூடியூப்பில் மட்டுமே இயங்கினவங்க, யூடியூப்லேயே அதிகமான இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் வீடு அலோகேட் பண்ணீங்க? நான் இத்தனை வருஷமாக செய்தியாளராக இருக்கிறேன், நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒளிப்பதிவாளராக இருக்கிறேன், எனக்கு ஏன் கொடுக்கலன்ற ஒரு சந்தேகம், ஒரு சர்ச்சை, ஒரு பேச்சு எழ ஆரம்பிச்சிருக்குது. இதன் பின்னணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்மா. இப்போ அண்மையில் ஒன்று ஆரம்பித்தாங்க, அரசு வந்து ஊடகம் பயிற்சி கொடுக்குறோன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது எதுக்காக நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ திமுகவில் பேச்சாளர் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, பேச்சாளர் பயிற்சி பட்டறை உருவாக்குறாங்க. இந்த பேச்சாளர் பயிற்சி பட்டறையில் தேர்வு செய்கிறவங்களை கொண்டு போய் அங்கே சேர்ப்பாங்க, நல்லா பேச விடுவாங்க, சில விஷயங்களை கற்றுக்கிட்டால் போதும். நல்லா பேச தெரியணும், கள அரசியல் தெரியணும், கொஞ்சம் கோட்பாட்டு புரிதல் இருக்கணும். இதுதான் நீங்கள் பிக்கப் ஆகிடலாம். அங்கே போய் சேர்ப்பாங்க, பேசுவாங்க, நல்லா பேசுகிறான் பையன், நாளைக்கு உதயநிதிக்கு காப்பாற்றிடுவாங்க, தூக்கி மெயின் சேனலில் போட்டுரு, மெயின் சேனல் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு சேனலை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற விமர்சனம் ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அரசை எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய சங்கங்களை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த முக்கியத்துவத்தை கொடுத்தது ஏன்? ஏன் இவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? அப்போ இதில் வெளிப்படைத்தன்மை ஏன் இல்லை, டிரான்ஸ்பரன்சி ஏன் இல்லைங்கிற கேள்வியை இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கா இல்லையாங்கிறத யார் சொல்லணும்?
அரசாங்கம் தான் சொல்லணும். இதில் மிக குறிப்பாக விஷயம் என்னன்னா, கூட இருக்கிற யாருக்குமே உங்களுக்கு வீடு அலோகேட் பண்ண மேட்டரை இவங்க ஷேர் பண்ணவே இல்லை, மற்ற யாருக்கும் தெரியவே இல்லை. தொடர்ச்சியாக பல்லாண்டுகளாக அக்ரிடிஷன் கார்டை வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு வர கவாஸ்கர் தோழருக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலே போராட தான் கிடச்சிது. அவரை போய் கேட்டு பாருங்க. ஐ திங்க் ஸோ பல ஆண்டுகள் போராடினார் அவர். அதன் பிறகு தான் அவர் வீடை அலோகேட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு வீட்டை அலோகேட் செய்து வாங்கியிருக்கக்கூடிய தோழர்களுக்கு எப்படி அது கிடச்சிது? எந்த பேசிஸில் கிடச்சிது? சீனியாரிட்டி பேசிஸா, வழிமுறைகளை பின்பற்றுனீங்களா, நெறிமுறைகளை முழுசாக ஃபாலோ பண்ணீங்களா, அல்லது இவங்க ஆளுங்கட்சியை விமர்சிக்க மாட்டாங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இயங்குவாங்க. அதிலலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி பேரில் வாங்கியிருக்காங்க. இன்றைய மனைவி பேரில் ஒன்றும் முன்னாள் மனைவி பேரில் ஒன்றும் வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர்லாம் அவரை பட்டியலே என்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம ஏன் இதை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஊடகங்கள் அப்படிங்கிறவங்க அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருக்கணும். அரசு செய்யக்கூடிய பிழைகளை எடுத்து சொல்லணும், மக்களின் தேவையை அரசுக்கு சொல்லணும். இதுதான் ஒரு ஊடகத்தோட அடிப்படையான ஒரு வேலை. இதான் அடிப்படையான வேலை. இந்த வேலையை பண்ணக்கூடாதுன்னா இதெல்லாம் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நக்கீரன் பிரகாஷ்னு ஒரு ஐயா இருக்கார். இன்னொன்று இதில் முக்கியமான ஒரு ரூல் என்ன தெரியுமா? சென்னையில் வீடு இருந்தால் உங்களுக்கு வீடு அலோகேட்டே பண்ண மாட்டாங்க. சொந்த வீடு இருக்கக்கூடாது உங்களுக்கு சென்னைக்குள்ளே. மேபி ஊரில் எங்கேச்சோ டொக்கில் ஒரு குடிசை வீடு கொண்டு வச்சுட்டு இங்கே வீடு வாங்கலாம். பட் சென்னையில் உங்களுக்கு வீடு இருக்கக்கூடாது. ஆனால் அவரை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு அந்த வீடு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. அலோகேட் ஏற்கனவே பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அவருக்கு. அது எப்படி பண்ணாங்க? அப்போ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இந்த மன்றங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை வந்து நம்மளால் கேள்விப்பட முடிகிறது. அப்போ இது யார் திருத்துறது? எங்கெங்கெல்லாமோ டிரான்ஸ்பரன்சியை கேட்குற நாம இங்கே ஏன் டிரான்ஸ்பரன்சியை கேட்குறது கிடையாது? இவங்க தான் வந்து ஊடகவியலாளர்களுக்கு சரியான முறையில், ஏங்க இவங்களை விட பல ஆண்டு காலமாக உலகத்தில் வேலை செய்கிற பல பேர் இருக்காங்க. அவங்களாம் இன்னும் எதுவுமே கிடைக்கலைங்க. அக்ரிடிஷன் கடை கிடைக்காம பல பேர் இருக்கான். போன முறை கொடுத்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் கொடுத்துருப்பாங்க. சென்ற ஆட்சியில் கூட அந்த செக்ரட்டரியேட்டுக்குள்ள நிருபர்களும் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. குறிப்பாக இதில் வாங்கினவங்களில் பெரும்பாலானோர் அந்த சங்கத்தை, குறிப்பிட்ட சங்கத்தை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியை காப்பரனாக இருந்து அரணாக நின்று காப்பவர்கள் அவங்கெல்லாம். அவங்களுக்கு தான் அதை கொடுத்துருக்கிறதா செய்தியில் வெளிவந்திருக்கிறது. இது செய்தியாளர்கள் குழுவிலேயே மிகப்பெரிய சலசலப்பையும் பேரதிர்ச்சியும் உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணல. அதெல்லாம் ஒரு தம்பி வாங்கி, ரொம்ப சின்ன தம்பி அவர்லாம். ஒரு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸே 5 இயர்ஸ் தான் அவருக்கு. யூடியூப்பில் இருந்தார். அப்புறம் இப்போ ஒரு சன்முகத்தில் இருக்கிறாரு. ரொம்ப கம்மியான இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸே அவங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி கிடச்சிது? பை வாட் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் பண்ணீங்க? அந்த டிரான்ஸ்பரன்சியாக இல்லை. அப்போ பத்திரிகையாளர் மன்றத்தில் எது நடந்தாலும் போடுறீங்க. எப்போ அண்ணாவை பற்றி பேச வராங்க, டேபிள் டென்னிஸ் வைக்க வராங்க, கமிஷனர் குத்துவிளக்கு ஏற்றுறாரு, விழா நடத்துகிறாங்க, டீ இது திறந்துட்டாங்க, கேரம் போர்டு விளையாடுறதுக்கு கிளப்பு திறந்துட்டாங்க, எல்லாத்தையும் செய்தியில் போடுறீங்க, எல்லாத்தையும் அறிவிக்கிறீங்க. இதை ஏன் அறிவிக்கலை? எப்போ அப்ளை பண்ணுப்பான்னு ஏன்னு சொல்லலை? அப்போ நடந்த சம்பவம் என்ன? அப்போ முன்கூட்டியே இந்த ஆட்சியில் பாரு நாங்கள் தான் அவங்கள காப்பாற்றிருக்கோம். அது இன்னும் உண்மைதான். மிகப்பெரிய இந்த ஊடகங்கள் இல்லை அப்படின்னா 90% ஊடகங்கள் நான் சொன்னேன், 90% அவங்க இல்லைன்னா திமுக ஆட்சியில் இருக்கிறதே கஷ்டம். சொன்ன மாதிரி இந்த ஊடகங்கள்லாம் திமுக ஆதரவாக தான் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் போகுமா? அதான் இப்போ கேள்வி, நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த பிரச்சனையை 2 பேருமே, முதலாளியும் தொழிலாளியும் ஒரே மனநிலையில் இருக்கிறதுனால வெளியில் வராது. அப்போ இதில் பாதிக்கப்படுறவன் எவனோ பாதிக்கப்பட்டவன் நம்மள்கிட்ட கொண்டு வந்து கொட்டுவான். எப்பா யாராவது கேளுங்கய்யா, யாராவது பேசுங்கய்யான்னு சொல்கிறான். நம்ம கடமை என்ன? பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறது. அவன் பக்கம் நம்ம நின்று கேள்வி கேட்குறோம். ஏன் இவங்களுக்கு கொடுக்கல? உண்மையிலேயே இதற்கு முன்பாக அப்ளை பண்ணி ப்ரையாரிட்டி பேசிஸில் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கல? மற்றவங்களுக்கு ஏன் போகுது? அதில் உண்மையிலேயே இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற எல்லாருமே வந்து ஏழ்மை நிலையில், வறுமை நிலையில், மோசமான நிலையில் தான் இருக்கிறாங்களா? அவங்களாம் கண்டிப்பாக தேவை தான் படுதா? அதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்க? அந்த தகவலை யார் கொடுப்பீங்க? அதெல்லாம் இருக்குல்ல.
அப்போ அதெல்லாம் குறித்து அவங்க சொல்லணும், பேசணும், டிரான்ஸ்பரன்சி அதில் இருக்கணும், மெயின்டைன் பண்ணப்படணும். கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும், எல்லாருக்குமே தெரியணும். கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்த ஆட்களை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு நான் இப்போ ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கு காமிச்சு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே இந்த அரசினுடைய ஆதரவாளர்களாக இருப்பாங்க. எல்லாருமே, ரொம்ப எக்ஸப்ட் ஃபியூ இந்த அரசை பயங்கரமாக ஆதரிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களாம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அப்போ என்ன நடக்கும்? அரசு நாளைக்கு ஒரு தப்பு பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீடே கொடுத்த அரசு கம்முன்னு இருப்பா அப்படி தான் சொல்லுவீங்க. உங்கள்கிட்ட மிகப்பெரிய சங்கம் இருந்தால் கூட நீங்கள் பேச மாட்டீங்க, வாயை திறந்து பேச மாட்டீங்க. எப்படி பேசுவீங்க? அங்கே தான் பண்ணுறாங்க. கல்வி விழாவில் கூப்பிட்டு நடிகர்களை உட்கார வச்சு விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் போய் இவங்களும் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பேசுறதுக்காக கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கல்வியாளர்களை கூப்பிடலன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. இவங்களை என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இவங்களை வச்சுக்கிட்டு இதுக்காக தான் இந்த மாதிரி வீடெல்லாம் அலோகேட் பண்ணி வாயை பொத்திக்கிட்டு உட்காரு. கொடுத்துருக்குறோம்ல கம்முன்னு இருப்பா. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அலோகேட் பண்ணுறது. இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒன்று. நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இதை பேசுனாங்கன்னு தெரியல. நம்ம ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா, இதுலேயும் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நம்ம போய் நிற்கணும். இதில் ப்ரையாரிட்டி பேசுகிற ஒருத்தர் ஃப்ரெண்டில் கொடுத்துருப்பான்ல, ஒருத்தர் முன்னாடி நின்றுருப்பான்ல, 5000 பேர் 2000 பேர் அப்ளை பண்ணிட்டு காத்திருக்க மாட்டான், ஒரு 1000 பேர் காத்திருந்துருக்க மாட்டான். அந்த 1000 பேரில் இப்போ வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வீடு கொடுக்குறீங்க? எப்படி கொடுக்குறீங்க? அப்போ அதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது, ஒரு உள்ளடி வேலை நடந்திருக்குது. உள்ளடி வேலை என்னங்கிறத நீங்கள் வெளியே சொல்லியே ஆகணும். ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே நடக்கிற சண்டை நினைக்காதீங்க, இது வெளியில் வந்துருச்சு. இதுக்கு அந்த சங்கத்தின் தலைவர் பதில் சொல்லலாம், சங்கத்தின் பொதுச்செயலாளர் பதில் சொல்லணும், அரசாங்கம் பதில் சொல்லணும். இது கண்டிப்பாக உள்ளாட்சித்துறை அந்த வீட்டு வசதித்துறைக்கு கீழே தான் போயிருக்கோம், செய்தி தொடர்பு துறைக்கும் போயிருக்கோம். தே ஷுட் கிவ் அஸ் சம் ஆன்சர். ஆக்சுவலி அவங்க கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நம்ம இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த கட்டமாக 2026 நடக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கான அலைன்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ இந்த கரூர் சம்பந்தமாக இந்த சம்பவத்துக்கு பிறகு டிஎம்கேல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் பிரிஞ்சு தாவேகா கூடயோ இல்லை மற்ற கட்சிகள் கூடயோ கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த அலையன்ஸ் ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. ஆனால் இந்த இன்டாக்டாக இருக்கிற அலையன்ஸுக்குள்ளேயே அவங்க எல்லாருக்கும் அடிப்படை தேவையில் ஒன்று இருப்பது, கூடுதல் இடங்கள் தேவைப்படுது. கூடுதல் இடங்கள் ஏன் தேவைப்படுது நம்ம யோசிக்கணும். அது ஏன் தேவைப்படுது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் சொன்னதை செய்யலை, மக்கள்கிட்ட சொன்ன எதையும் வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. அப்போது கீழே இருக்கிற ஓட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாங்கள் போய் இந்த மக்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும். யாரெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும்? விசிக தலைவர் காம்ப்ரமைஸ் பண்ணணும், காங்கிரஸ் தலைவர் காம்ப்ரமைஸ் பண்ணணும், சிபிஎம் தலைவர் காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்த காம்ப்ரமைஸ்லாம் நீங்கள் என்ன விலை கொடுக்க போகிறீங்க? கூடுதல் சீட்டு. நீ கூடுதல் சீட்டை கொடு, நான் அவன்கிட்ட சொல்கிறேன், எப்பா இந்த முறை தான் ஐயா பண்ணலை, அடுத்த முறை வந்த பண்ணுவாருன்னு சொல்கிறேன், அவன் ஓட்டை போடுவான். இதுதான் அவங்களுடைய ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அப்போ இதை கொடுக்கலை, இதை மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொதிச்சு எழுவாங்க, அல்லது எழுவது போல் நடிப்பாங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவம். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஐயா செல்வ பெருந்தகை காங்கிரஸ் இதில் அரசியல் பண்ண விரும்பலை, யாரோட விஜயை திட்டிக்கிட்டு கேவலமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில தலைவரெலாம் பேர் சொல்லவே விரும்பலை அப்படிங்கிறார். விசிகாவின் தலைவரும் விசிகாவின் தளபதிகளும் எல்லாரும் சேர்ந்து விஜய நாக்பூர் ஏஜென்ட்னு கிழிச்சு தொங்க விடுறாங்க. நீங்கள் விசிகாவை தான் சொல்கிறீங்களோ? அதை ஓப்பனாக சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சிலர் சொல்லுவாரா? அப்போது காங்கிரஸுக்கு விஜய் மேலே இன்னும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. எப்படியாச்சும் எத்தனை நாள் தான் ஏன் திமுக கூடவே இருக்கிறது அப்படிங்கிற மனநிலை காங்கிரஸுக்கு வந்துருச்சுன்ற சந்தேகம் இருக்குது. நமக்கு இன்னொன்று, கூடுதல் சீட்டை கேட்குறத மறைமுகமாக கரும்பு சாரெல்லாம் பிழிஞ்சுக்கிறீங்க, சக்கையை தான் கொடுக்குறீங்கன்னு ஐயா கே அழகிரி கேட்டார். அவர் கேட்ட மறுநாளேமா கரூர் மாவட்டத்தினுடைய மகளிரணி தலைவியை செந்தில் பாலாஜி முன்னிலையில் தமிழ்நாட்டின் ஒரே தலைவன் மு.க. ஸ்டாலின் என்பதை ஏற்றுக்கொண்டு வந்து சேர்ந்து விட்டார்னு பதிவு போட்டார் ஐயா செந்தில் பாலாஜி. அதை போட்ட மறுநாளே கொஞ்ச நேரத்தை டெலிட் பண்ணிட்டார் அவர், அது வேறு விஷயம். மறுநாள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அம்மையார் இவங்க இருக்க ஜோதிமணி இருக்காங்க, அவங்க போட்டாங்க, என்ன தைரியத்தில் இப்படி போட்டீர்கள், இதுதான் கூட்டணி நடத்துகிற லட்சணமா, இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு சலசலப்பு தானே. இதே விஷயம் அதிமுக இருந்தால் சும்மா இருந்திருப்பீங்க?
அதிமுக பாஜக பிளவு ஓன்னு அதிமுகன்ற உட்கட்சி பிரச்சனையும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கான். செங்கோட்டையன் யாரு? உட்கட்சியில் இருக்கிற ஒரு நிர்வாகி தலைமை எடுத்து பேசினா வெளியே தான் போக சொல்லுவாங்க. கூட்டிச்சு கொஞ்சுவாங்களா? குலோப் ஜாமுன் ஊட்டுவாங்களா செங்கோட்டையனுக்கு? எதிர்த்து பேசுகிற 10 நாள் கெடு விதிக்கிற அதெல்லாம் தப்பாக இருக்கே, பொறுப்பெல்லாம் கழட்டி விட்டுறது, ஐயா ஓரமாக உட்கார வேணும்னா அதே கோபியில் போய் கூட்டம் போட்டாரோ இல்லையா எடப்பாடி பழனிசாமி? போட்டு காமிச்சிட்டாருல்ல. உட்கட்சி பிரச்சனையும் பூதாகரப்படுத்துவோம். ஐயோ கட்சி ஒழிஞ்சு போச்சு அப்பெல்லாம் எந்த கட்சியும் அழியாது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு கிளையில் ஒரு கிராமத்தில் எவனோ ஒருத்தர் வெளியில் போனால் கூட அவன்கிட்ட போய் ஒரு சேனல் மைக்கை போடும். சேனல் பேரை சொல்ல விரும்பலை, மைக்கை போடுவான். சொல்லுங்கள் சார் உங்கள் அனுபவத்தை. அவன் பாட்டு கொட்டுவான், என்னென்னமோ சொல்லுவான். இதை வச்சு கட்சி அழிந்ததுன்னா இன்னும் அந்த மனுஷன் போகிற இடத்துல கூட்டம் கூட்டிகிட்டு தான் இருக்குது. இன்னும் கட்சி அழிஞ்சு போச்சு. இப்போ எந்த கட்சி தேமுதிக கூட அழிஞ்சு போச்சு தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் த டிமைஸ் ஆஃப் விஜயகாந்த் வந்து கட்சிக்கு ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி கிடச்சிருக்குது. அங்கே தான் கொஞ்சம் கூட்டம் வரத்தான் செய்யுது. அதனால தான் அவங்களால பாலிடிக்ஸ் பண்ண முடியுது. அப்போ ஏதோ ஒரு பிடிப்பில் மக்கள் அங்கே இருப்பான். ஆனால் திமுக நடந்தால் யாரும் பேச மாட்டேங்கிறான். பார்த்தீங்களா? நீ மதிமுகலேருந்தே ஆள் எழுத்தீங்க. ஐயா வைகோ ஐயோ அழுதாத குறையா அப்பாயின்மெண்ட் கொடுங்க கேட்டு கேட்டு போய் ஸ்டாலினை பார்த்து கையெடுத்து கும்பிட்றான். என்கிட்ட இருக்கிறதே இவ்வளோதான் கட்சி, இதையும் காலி பண்ணி உருவிட்டு போனா எங்கேயா போகிறது? ஆள முடியா நம்பருக்கு அவர் கூப்பிட்டு செந்தில் பாலாஜிட்ட, அவர் தான் ஆள் தூக்கி, செந்தில் பாலாஜி தான், தம்பி மதிமுக விட்டுரு, சரி தலைவரை மதிமுக விட்டாச்சு, அடுத்து யாராவது பேசுகிறாங்களான்னு பாரு தலைவர். இந்த காங்கிரஸ் தான் கொஞ்சம் அப்படியா, கரூரில் தான் நம்ம அம்மா ஒரு அம்மா இருக்கு, நான் தூக்கிறேன். கரெக்டாக தூக்கி திமுகவில் போட்டார். உடனே கரூர் எம்பி கொதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்துச்சா? நடக்கலை, அமைதியாகிட்டாங்க. இப்போ சீட் கேட்டால் இந்த மாதிரியான ஆள் தூக்கி வேலை பார்ப்பாங்க. கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். நான் கொடுக்குற சீட்டை வாங்கி நிற்கிறதா இல்லை வெளியில் போய்கிட்டே இருன்றாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஆனால் சொல்கிறேன், அதே சீட்டை வாங்கி அதே விஷயத்தில் நின்னீங்கன்னா இந்த கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகள் வரவே வராது. ஏன்னா கிரவுண்ட் லெவலில் ஒரு அதிருப்தி இருக்குமா? சிபிஎம்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவங்க சொன்ன வாக்கு நிறைவேற்றலான்னு கேட்டு பாருங்கள், நிறைவேற்றலை. அப்போ கிரவுண்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஐயோ நீ நிறைவேற்றுவான்னு சொல்லி தான் ஓட்டு போட சொன்னால் நிறைவேற்றவே இல்லையா யான்னு கேட்டால் அவனை நீங்கள் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? நம்ம கூடுதலாக சீட்டை வாங்கியிருக்கோம் ஏன், நம்ம பண்ணிடலாம் ஏன், போடியான்னு தவிர சொல்லி ஆகணும். நீங்கள் கொடுக்கவும் பண்ணினா அவன் என்ன பண்ணுவான்? அப்படின்னு போயிட்டே இருப்பான். இப்போ கிரவுண்ட் லெவலில் உங்கள் கூட்டணி செல்லாகாது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? திமுக இவன் வெளியில் போனாலும் போய் தொலையட்டும், நம்ம கூடுதல் இடத்துல நிற்போம். இப்போ திமுக மனநிலைக்கு வாங்கலேன், நம்மளை எத்தனை நாளையா காங்கிரஸ் குஜராத் இருக்கிறது, நம்ம எதுக்கு விசிகாரங்க சீட்டு கொடுக்கணும், இப்படி அவன் யோசிப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? இதான் சாகனை போட்ட தலைவர் நம்ம நிற்ப தலைவர் அப்படின்றவான் அவன். ஆனால் ஒன்று, இவங்களால் அந்த மாதிரி உருவ முடியாத ஒரு கட்சி இன்னைய நிலைமையில் இருக்கிற கட்சி அந்த விசிகா தான். நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்களே திமுக ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்களேன்னு, அது வேற கணக்கு. ஆனால் கட்சிக்குள்ளே உருவ முடியாது. ஷானவாஸ் தோழரையோ மன்னியரசு அவர்களையோ இவர் மற்றவர் நபர்களையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சி பாலாஜாரனையோ கட்சிக்குள்ளே உருவ முடியாது. பட் கட்சிக்கு அவங்க ஆதரவாக, அரசுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஆனால் திமுகக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்களுக்கு விசிகா தான் அடையாளம். ஏன் சொல்லுங்கள்? விசிகா ஏன் அடையாளம்னா, விசிகா வந்து ஒரு தத்துவத்தோடு இருக்கும். அங்கே ஒரு கோட்பாடு இருக்குது, அங்கே ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குது, அவன் ஒரு தலைவனை ஏற்றுக்கிட்டு அங்கே வந்து நிற்கிறான். நீங்கள் மதிமுகவோட இன்றைய கொள்கை என்னன்னு சொல்லுங்கள்? வாரிசு எதிர்ப்பில் உருவான கட்சி தான் உங்கள் கட்சி. இன்றைக்கி அதுவே ஒரு வாரிசு கையில் தான் இருக்குது. அதுக்கு என்ன கொள்கை இருக்குது? கொள்கையே தேவையில்லை. மதிமுகன்ற கட்சியே இன்றைக்கி தேவையே இல்லாத ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அவரை திமுகலேருந்து விளக்கும் போது அத்தனை பேர் வந்து வைகோவுக்காக, ஆமாம், அது செங்குத்து பிளவுன்னு சொல்லுவாங்கம்மா. அதை தராசமையா சொல்லுவாங்க, செங்குத்து பிளவு பாது அப்படின்னுவார். இன்றைக்கி அந்த கட்சியே நமக்கு தேவையில்லாத அளவுக்கு போயிருச்சு. எது ஒன்றுத்துக்குமே ஆமாம்மா, எது ஒன்றுமே தேவை இருக்கணும். தேவை இருந்தால் தான் அது அந்த கட்சி வந்து நிற்கும். தேவையில்லாத கட்சி நிற்காது. அதான் அது அப்படியே உருகிக்கிட்டு இருக்குது, அல்லது கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. திமுகவை எடுத்துக்கோங்களேன். அப்போது பிசிகாவை அந்த மாதிரி திமுகவால் பண்ண முடியாது. பட் இந்த அலையன்ஸை பிரேக் பண்ணணும் அல்லது உடைக்கணும்னு நினச்சாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு டிவிகே மட்டும்தான். அதுவும் டிவிக்கேவே இப்போ நெருக்கடியில் இருக்கான். அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த அலையன்ஸ் பிரேக்காக வாய்ப்புகள் பெருசாக இன்றைக்கி தெரிஞ்சு எனக்கு கண்ணு கிட்டத்தட்ட வரைக்கும் தெரியல. பிரேக்காக வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு பிரேக் ஆச்சு அப்படின்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக மாற வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா இந்த கூட்டணி பிரேக் ஆச்சுனாலே கூட்டணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு திமுக. கூட்டணி பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு போய் கன்சாலிடேட் ஆகாது. அப்போ இந்த பக்கம் கன்சாலிடேட் ஆகிடும். அவன் பிஜேபி நினச்சி போட மாட்டான், அதிமுக கூடன்னு போடுவான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இது சட்டமன்ற தேர்தல். நான் திமுகவுக்கா அதிமுகவுக்கா, சீமானுக்கா விஜய்க்கா, இதான் மாநில கட்சி 4 பேர் சூஸ் பண்ணி வச்சுப்பான். அந்த மாநில கட்சிக்கு நான் ஓட்டை போடுவான். ஏங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்க நாம் தமிழர் கட்சி 28-30 லட்சம் ஓட்டு 35 ஓட்டு வாங்கினது ஒரு பிரதமருக்கான தேர்தல். இப்போ மாநிலத்துக்கு தேர்தல் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக அவங்களுடைய வீரியத்தை காமிக்கணும்னு நினைப்பாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ திமுக அலைன்ஸ் எப்படி போகும்? அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்க அதிமுக பாஜக வந்து உறுதியாக ஆயிட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சரியாக வாய்ப்புகள் உண்டு. பட் டிடிவியும் ஓபிஎஸும் நிச்சயமாக என்டிஏவுக்குள்ளே மீண்டு வருவதற்கு மட்டும்தான் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டிடிவி விடாப்பிடியாக இருக்கிறாரு. அந்த விடாப்பிடியை வந்து அமித்ஷா, மோடி இவங்கள்ட்டே காமிப்பாரான்னு நமக்கு தெரியாது. இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் ஜான் பாண்டியன் இவர்களும் விலகுற மாதிரியான ஒரு சூழல் தானே ஏற்பட்டிருக்கு. இல்லை, சூழல் மேபி அப்படி இருக்கலாம். பட் அவங்களுக்கு there is no option for them. திமுகலாம் நீங்கள் இன்னுமே போய் சேர முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு டெஸ்பரேட்டை காமிக்கும். அவங்களுக்கு ஆப்ஷன் தாவேக்கா இருக்குல்ல, தாவேக்காவும் சேர்த்து போகிறான்னு தெரியாதுல்ல. எல்லாமே வந்து சமூக ரீதியான அமைப்புகளாக கட்சிகளாக இருக்குது. அது அவருக்கு வந்து ஒரு செட்பேக்காக தான் இருக்கும். இன்னும் தாவேக்கால அவங்க ஏன் சேரணும்? உங்களுக்கு என்ன பலன் இருக்குது? வாட்ஸ் இஸ் ஓட் பேங்க் எதுவுமே தெரியாது. அப்படி போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. திமுக வர்ற எல்லாரும் சேர்த்துக்கிறதுங்கிற டெஸ்பரேஷனை காமிக்க தான் நான் பார்க்குறேன். ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில் இருக்குது திமுக. யார் வந்தாலும் சேர்த்துக்கிறேன். ஆர்எஸ்எஸ்காரு பிஜேபியில் இருந்தவர் அப்புறம் அதிமுகவில் வந்தார். மைத்திரனை சேர்த்துக்கிட்டீங்க. அவர் யாருன்னு சமூகத்துக்கு தெரியும், சேர்த்துக்கிட்டீங்க. எஸ்வி சேகர் அப்பா பேரில் வந்து ஒரு தெருவுக்கு பேர் வச்சிடுறீங்க. சின்ன விஷயமா இருந்தாலுமே கூட எஸ்வி சேகருக்கு பால் கொடுத்தாருன்னு எடப்பாடி பழனிசாமியை கிழிகின்னு கிழிச்சாங்க தெரியுமா திமுக? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ்வி சேகர் வீட்டுக்கு கோவிட் டைம்லையா ஏதோ ஒரு டைமில் பால் கொடுத்தாங்கம்மா. அதுக்கு ஏதோ நன்றி சொல்லி அவர் ட்வீட் ஒன்று போட்டார், என் வீட்டுக்கு கொண்டு வந்து பாலை கொடுத்தார்கள்னு. பார்த்தீர்களா, எஸ்வி சேகர் போன்ற உயர் சாதியினருக்கு இந்த அரசு பாலை கூட கொண்டு போய் கொடுக்குறதுன்னா, யோ அந்த மனுஷாவது பால் தாயா கொடுத்தாரு. உங்கள் மனுஷன் உட்கார வச்சு தெருவுக்கே தெருவே கொடுத்து விட்டாரியா? அவன் குடும்பத்துக்கு தெருவே கொடுத்துட்டாரு நம்ம முதலமைச்சர். அப்போ பார்த்தீங்களா முதலமைச்சரோட திராவிட மாடல், ஆறு எதிர்ப்பு. அவர் சொல்கிறாருங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, என் குடும்பத்தோட ஆசீர்வாதமே உங்களுக்கு இருக்குங்கிறார். அப்போ கூட பாருங்க அவர் எங்கே இருக்கிறாருன்னு. see the difference மா. என் குடும்பத்தின் ஆசீர்வாதமே உங்களுக்கு இருக்கும். ஐயா உங்கள் ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு கிடச்சிருச்சுங்கன்னா வேற, அரசின் ஆசை என் குடும்பத்துக்கு கிடச்சிச்சுன்னா அது வேற. என் குடும்பத்தோட ஆசீர்வாதமே உங்களுக்கு இது இருக்குது. நீங்கள் இப்போ எடுத்து பைட் எடுத்து பாருங்கள். என் குடும்பத்தின் ஆசீர்வாதமே உங்களுக்கு இருக்கும் ஐயா. அவர் பாராட்டுறார், எஸ்வி சேகர் பாராட்டுறாரு. யாரு? தேவையில்லை. சூத்திரர்களுடைய ஆசீர்வாதம் வந்து எப்பயுமே பிராமணர்கள் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவாக, நான் இங்கே யாரும் எதுவும் சொல்லலை, அது வந்து ஒரு பொதுவான நீதியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் பண்ணுறாரோன்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. இன்னொன்று, வெளிப்படையாக பூணூலை போட்டுட்டு வரக்கூடிய ஒரு ஆள் யார்? எஸ்வி சேகர். வெளிப்படையாக ஜாதி பேசுவார். அவர் தான் என்னுடைய அந்த ஆட்சிக்கு 2026 பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறார் நம்ம முதலமைச்சர், திராவிட மாடல் நாயகன். ஒத்த காலம் நிற்கிறார். யார்? எஸ்வி சேகர் தாங்க பிரச்சாரம் பண்ணணும். பாண்டே அவர்களுடைய தந்தையினுடைய மறைவுக்கு போயிட்டு வராரு முதலமைச்சர். போயிட்டு வந்து சில நாளில் ஈரம் கூட காயலை. மரியாதைக்குரிய பாண்டே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிற போது நாயன வாச்ச குடும்பம் புண்ணியம் தடிச்சுன்னாரு. என்ன சொல்ல வராங்க, அவங்க யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ என்னென்னா திமுக இந்த வேலையெல்லாம் பார்க்கும். இன்னொன்று, திமுக கூட்டணிக்காக பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவங்க. அதில் ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பழனியப்பன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு திரைப்படங்கள் இல்லை, இயக்குனராக இல்லை, பாவம். அவர் இப்போ ஒரு திமுக சீட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காருக்குள்ளே நிற்கலாம், எச்ராஜபுரத்தில் நிற்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நின்று போட்ட வாழ்த்துக்கள். எனக்கு கடைசி போட உங்களுக்கு திமுக தான். ஏன்னா அவர் நிறைய பேர் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு. அவர் எப்படியும் விஜய்க்கு நம்ம தான் எம்பி சீட்டு கொடுக்கணும், எதுவும் நம்ம பேச வேணாங்கிறார். உங்களுக்கு திமுக சீட்டு கொடுக்க போகுது. ஏன்னா நீங்கள் பாமகவில் கூட்டத்துக்கு போய் அன்புமணியை பாராட்டி பேசுனீங்க, சீமானவர்கள் கூட்டத்துக்கு போய் சீமானை பாராட்டி பேசுனீங்க.
தெரிஞ்சு போச்சு, எங்கே போனால் ரூட்டு கிளியர் ஆகும்னா கடைசி திமுக வந்து புகுந்துட்டீங்க. திமுக தான் உங்களுக்கு புகலிடம், புரிஞ்சு போச்சு, ரைட்டு, ஓகே, இருக்கட்டும், பேசுங்க. அப்போது நீங்கள் வந்து யாரை குறிப்பிட்டு பேசுனீங்க? ஒரு ராஜாசபை நம்ம தான் கொடுத்தாங்கன்னு யாரை சொன்னீங்க? கமலஹாசனை குறிப்பிட்டு சொல்கிறீங்க மறைமுகம், கரெக்டாக? கமலஹாசனை சும்மாவை கூப்பிட்டீங்க? கமலஹாசன் மூஞ்சி தேவைப்பட்டது, சு வெங்கடேசன் வெற்றிக்கு கமலஹாசன் தேவைப்படுறாரு மதுரையில். சிதம்பரத்தில் டாக்டர் திருமாவளவன் வெற்றிக்கு கமலஹாசன் தேவைப்படுறாரு. அவரை வச்சு நல்லா வியாபாரம் பார்த்துக்கிட்டீங்க, ஓட்டு வாங்கிக்கிட்டீங்க. இப்போ அவருடைய முகம் கசக்குதா? ஒத்த சீட்டு கொடுத்து சொல்லி காமிக்கிறீங்களா? உங்கள்கிட்ட காசு வாங்கினாரா? அவர் சீட்டு தானே வாங்கினாரு. அதுக்கு பதில் நீ வந்து என்ன பண்ண? அவரை வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்ட. நீயும் திரைக்கவர்ச்சி நம்புற ஒரு கட்சி தானே, அதனால தானே கருப்பழனி பண்ணுற ஒரு ஆளை உட்கார வச்சுட்டீங்க. சரி, ஓகே, அவர் வந்து மேடையில் பேசி அரசியல்வாதியாக மாறிட்டார். அவருடைய பேசிக் என்ன? அவர் ஒரு சினிமாக்காரர், அதானே? சினிமாக்காரர் தானே அவர் பேசிக்கா? அவர் திரைப்படத்தை டீகோட் பண்ணுவோமா? அவர் எடுத்த திரைப்படங்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியோட அடையாளத்தை காமிச்சிருக்கிறார் தெரியுமா? டீகோட் பண்ணி பேசுவோமா? அதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி விவகாரம் பிடிச்ச ஆட்கள் இருக்கிறதுனாலையும் கூட்டணிக்குள்ள தேவையற்ற சலசலப்புகள் உருவாகுது. இப்போ ஸ்நேகனை எதிர்த்து பேசினாரா இல்லையா? ஸோ இந்த மாதிரி திமுக கூட்டணி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அவங்க தொடர்ச்சியாக தனிச்சு தான் பயணிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கூட்டணிக்கு போக மாட்டாங்க. பட் அவருடைய பாதை தனித்துவமானதாக இருக்கிறது. அது கண்டிப்பாக ஓட் பேங்க்கில் ஒர்க் அவுட் ஆகும்னு திரு சீமான் அவர்கள் நம்புகிறார். ப்ளஸ் சீமான் அவருடைய முகம், அவருடைய பிரச்சாரம், அவருடைய அந்த கோட்பாட்டு பேச்சு தான் அவருக்கான வலிமையாக இருக்க போகிறது. அவர் வழக்கம் போல் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவை அடித்து தான் பேசுவார். த சேம் டைம் இன்றைக்கி தாவேக்கா வந்திருக்காங்க, கண்டிப்பாக தாவேக்கா கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவார். விஜய் மேலே சாஃப்டாக இனிமேல் இருக்க மாட்டார். கண்டிப்பாக அவர் வந்து அட்டாக் பண்ணுவார். ஏன்னா ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் போட்டி களத்துக்கு வந்துட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு இருக்க சண்டை நடக்க போகுது, நான் அவர் அடித்து தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக அதை தான் பண்ணுவார். தாவேக்கா கூட்டணிக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கண்ணு கெடுத்தவர்களுக்கு கிடையாது. அவங்களே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பேடரில் மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிக்கிட்டாங்க, தலைவர் பிழையால் சிக்கிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படின்னு சொல்ல முடியாது. எந்த பக்கம் யார் தூக்க போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு இன்றைக்கி தாவேக்காவோட நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக இருக்குன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய வாகனத்தின் மீது ஹிட் அண்ட் ட்ரங்க் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. இது எப்படி? விஜய் மேலே போட்டிருக்கணும். விஜயோடைய வாகனத்து மேலே தான் தமிழக அரசால் போட முடிஞ்சிருக்கு. விஜயோட வாகனத்தை யார் இயக்குனாங்களோ அந்த டிரைவர் மேலே கூட போட்டிருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய் மேலே போடவே மாட்டாங்க. நீங்கள் அந்த விஜயோட வாகனம் இருக்கலாமா, அந்த வாகனம் போன காட்சிகள் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா, ப்ளே பண்ணி பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைட்லம்மா பைக்கில் வராங்க, கீழே விழுந்துட்டாமா, செத்துருந்தா என்னம்மா பண்ணியிருப்பாங்க? இந்த பக்கம் வரான், அவனும் அப்படி தான் உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ இந்த விஷயத்தை குறிப்பிட்டு தான் இன்றைக்கி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை வச்சு தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க வண்டி வருது, உள்ளே புண் செத்து தான் என்ன பண்ணியிருப்பீங்க? இது ஒரு கூட்டம் மாதிரி தெரியுது, ஒரு கலவரம் மாதிரி தெரியுதுன்றாரு. நீங்கள் ஏன் வண்டியை வந்து பறிமுதல் பண்ணலன்னு கேட்குறாரு நீதிபதி. கட்டாயம் பண்ணியிருக்கணும். அதான் சொல்கிறேன், அரசு செய்த பிழைங்கிறது, மெயினான அரசு செய்த பிழை அப்படிங்கிறது இவங்களை இந்த மாதிரி நெடுநேரம் இவங்களை பயணிக்க வைக்கிறது, நேரம் எவ்வளவு தாமதமாக இருந்தாலும் பேச அனுமதிக்கிறது, இந்த மாதிரியான கும்பல் மனநிலையை அதிகமாக ஊக்குவிக்கிறது, இதெல்லாம் அரசு பண்ணக்கூடிய பிழை. இந்த பிழையிலிருந்து அரசும் திருந்தணும். இந்த மாதிரி மனநிலையிலிருந்து முதல்ல விஜய் வெளியில் வரணும். ஹிட் அண்ட் ரன்னு விஜயோடைய வண்டி மேலே போட்டிருக்காங்க. விஜய் மேலே என்ன போட போகிறீங்க? விஜய் மேலே என்ன வழக்கு பதிவு பண்ண போகிறீங்க? விஜய் வந்து கோர்ட்டுக்கு வரணும். விஜய் மக்களோட சந்தித்து விஜய் தன் தரப்பு பேசணும். பேசணும் தெரியும் எனக்கு விஜய் யாருன்னு, எல்லாம் தெரியாது. ஒரு வழக்கு வாங்க மாட்டீங்களோ? தமிழ்நாட்டில் பல பேர் மேலே பல வழக்கு இருக்குங்க. முக ஸ்டாலின் மேலே வழக்கு இல்லையா? சீமான் மேலே வழக்கு இல்லையா? எடப்பாடி மேலே வழக்கு இல்லையா? சண்முகம் மேலே வழக்கு இல்லையா? எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது. வழக்கு இல்லாத நபர்கள் ரொம்ப ரொம்ப ஃபியூ. வழக்கு வாங்கிறதுக்கே எவ்வளோ பயம்னா, வா நான் வாங்குறேன், வழக்கை வாங்குறேன், நான் பார்க்காத கேஸா அப்படின்னு களத்துக்கு வா, அப்போ தான் நீ தலைவனாக மிளற முடியும். அதுக்கே பயந்தானா எப்படி? மக்களை சந்திக்காமையே முதலமைச்சர் சீட்டில் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது நடக்காத காரியம், தமிழ்நாட்டில் நடக்காத காரியம். அது பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்திருந்தீங்க. அடுத்த கட்டமாக தமிழக அரசியலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றிம்மா.